சகோதரர்களே, ஹதீஸ் நூல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டன, எந்தெந்த முறையிலே தொகுக்கப்பட்டன, எப்படி வகைப்படுத்தப்பட்டன என்பதையெல்லாம் ஓரளவுக்கு நாம் அறிந்து கொண்டோம். இந்த ஹதீஸுகளை தொகுக்கிற ஒரு முயற்சி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே, இன்னொரு பக்கமாக ஹதீஸுடைய தரத்தை அறிவிப்பாளர்கள் வரிசையை கொண்டும் குர்ஆனுக்கு முரணாக இருக்கிறதா இல்லையா என்ற அடிப்படையிலையும் ஹதீஸுகளை வகைப்படுத்த வேண்டிய ஒரு முயற்சியும் அதே காலகட்டத்தில் நடக்கிறது. எந்த காலகட்டத்தில் ஹதீஸுகளை தொகுக்கப்படுதோ அந்த காலகட்டத்திலேயே தான் ஹதீஸுகளுடைய அறிவிப்பாளர்களை எடை போடக்கூடிய வேலையையும் அறிஞர்கள் துவக்குறாங்க. அதாவது அஹ்மது இப்னு ஹம்பல், யஹ்யா இப்னு முயின், அலி இப்னு மதீனி எல்லாம் அன்னைக்கு சொன்னோம் இல்லையா, இவங்களெல்லாம் அந்த ஹதீஸை தொகுக்கிற ஆரம்ப கட்டத்தில் உள்ளவங்க, அதோட ஒவ்வொரு அறிவிப்பாளரையும் பற்றி அறிந்தவர்கள். அவங்க அந்த மாதிரியான அடிப்படையில் ஒவ்வொரு சொல்லையும் அறிவிக்கிறவர் யாரு என்பதையெல்லாம் கவனித்தாங்க. இந்த அறிவிப்பாளர்களை பற்றி என்னென்னலாம் நம்ம தகவல் தேவையோ அதையெல்லாம் வகை வகையா பிரிச்சு எல்லாம் ஆய்வு செய்த அறிஞர்களும் இருக்கிறார்கள். இப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு தேவை என்று கேட்டா, ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, புகாரி இமாமு, அலி இப்னுல் மதீனி, யஹ்யா இப்னுல் முயின் போன்றவர்கள் எல்லாம் ஒரே அனைவருடைய வரலாறையும் ஒரு நூலா எழுதினாங்க. அதுல நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. பிரிச்சு எழுதாம நல்ல அறிவிப்பாளர்கள், கெட்ட அறிவிப்பாளர்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பெயர்களையும், அவங்களுடைய பிறப்பு, அவங்களுடைய நம்பகத்தன்மை எல்லாத்தையுமே ஆய்வு செய்யக்கூடிய வகையில் சில நூல்களை எழுதினார்கள். அது ஒரு காலகட்டம். அதுக்கு பிறகு இது தாரீഖ்னு சொல்லுவாங்க. தாரீഖ்ங்கிற பேர்ல இந்த மாதிரி நூல் எழுதினதுல முக்கியமான ஆட்கள் நம்ம சொல்வதாக இருந்தால், இப்னு முயின் அப்படிங்கிறவருக்கு ஒரு தாரீഖ் இருக்கிறது. அதே மாதிரி புகாரி இமாம் அவர்களே தாரீഖ் அல் கபீர் என்கிற பெயர்லையும் பெரிய வரலாறு, தாரீഖ் ஸகீர்னா சின்னது, அதையே சுருக்கி எழுதுறது. அப்ப ஒரு அறிவிப்பாளரை பத்தி முழு டீட்டெயிலும் கொடுத்து எழுதினால் பக்கம் அதிகமாயிரும். சுருக்கமா 2 வரையில் அவரை பத்தி அறிமுகப்படுத்தினா அந்த பக்கம் குறைஞ்சு போயிடும். புகாரி என்ன பண்றாருன்னு கேட்டா, தாரீഖுல் கபீர்ங்கிற பெயர்லையும் ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. பெரும்பாலான அறிவிப்பாளர்கள் அவருக்கு முந்தி உள்ள அறிவிப்பாளர்கள் அத்தனை பேருடைய வரலாறு நீங்க பாத்துக்கலாம். அவர் நம்பகமானவரா, அவருடைய கேரக்டரு, நினைவாற்றல் எல்லாத்தையுமே நினைஞ்சிருக்காரு தாரீഖுல் கபீர்ங்கிறதுல அவர் எழுதியிருக்கிறார். அதையே ஷார்ட் பண்ணி தாரீഖு ஸகீர்னு அவரே எழுதியிருக்கார் புகாரி இமாம். அதே மாதிரி அபூ ஸரா அவங்களும் அந்த ஆரம்ப காலத்தில் உள்ள ஒரு ஆள் தான். அவரும் இந்த மாதிரி தாரீഖ்ங்கிற பேர்ல அறிவிப்பாளர்களுடைய செய்திகளை எல்லாம் தொகுத்திருக்கிறார். அப்ப இப்படி நிறைய பேர் செஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு வகையான நூல்கள் தொகுக்கப்படுகிறது. எல்லாமே அந்த அஹ்மது, புகாரி எல்லாம் எழுதப்பட்ட காலத்திலேயே, ஹதீசுகள் தொகுக்கப்பட்டு ஒரு 100 வருஷத்துக்கு பிந்திலாம் இது செய்யல. ஹதீசுகளை தொகுக்கிறாங்க. தொகுக்கும் பொழுது என்ன செய்யறாங்க, அவங்க ஆட்களை பற்றி எடை போடக்கூடிய வேலையும் செய்யறாங்க. அது தனி நூலாகவும் இதை தனி நூலாகவும் ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, குறை நிறைகளை, அதாவது யார் மேல குறை இருக்குதோ அவங்கள பத்தினதையா ஒரு நூலா எழுதுறாங்க. அதாவது எல்லாருடைய வரலாறும் கலந்து இருக்கும்ல, எல்லார் வரலாறும் கலந்து இருக்கும் பொழுது நம்ம தேடி இருக்க கஷ்டமா இருக்கும். பிந்தி வந்தவங்க என்ன செய்யறாங்க, அதுக்கு கொஞ்சம் அடுத்த தலைமுறையில் உள்ளவங்க பலவீனமானவர்கள் ஒரு பட்டியலை போட்டு ஒவ்வொருத்தரும் பலவீனமானவர்கள் நிறைய நூல் எழுதிக்கிறாங்க. இவங்க எல்லாம் தொகுத்து வச்ச அந்த பொதுவான நூல்கள்ல இருந்து எடுத்து, இப்ப புகாரியுடைய தாரீഖ்ல ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வைங்க, அதுல ஒரு 300 பேரை ஒரு பலவீனமானவர்னு சொல்றாருன்னு வைங்க, அந்த 300 மட்டும் எடுத்துக்கிடுவாங்க. அது மாதிரி இப்னு முயின் அவருடைய நூல்ல ஒரு 1000 பேர் இருக்காருன்னு வைங்க, ஒரு 500 பேரை பலவீனமானவர்னு சொல்றாருன்னு வைங்க, அந்த 500 எடுப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் எழுதின நூல்கள்ல பலவீனம்னு யாரெல்லாம் சொல்லியிருப்பாங்களோ அவங்களையா தொகுத்து ஒவ்வொருவரும் தனித்தனியா எழுதினாங்க. அந்த நூல்ல போய் பலவீனமானவர்கள் என்ன செஞ்சிடலாம், அறிந்து கொள்ளலாம். அப்ப பலவீனமானவர்கள்ங்கிற பெயர்ல கூட ஒரு நூல்களை நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. 1-2 பேர் இல்ல, ஏராளமான பேர் எழுதியிருக்கிறாங்க. இப்னு அதிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு, உகைலிங்கிறவர் எழுதியிருக்காரு, ரஹபிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு, அதே மாதிரி தாரகுத்தினி எழுதியிருக்கிறாரு, இப்னு ஹிப்பான் எழுதியிருக்கிறாரு. இப்படி நிறைய பேர் நினைஞ்சிருக்கிறாங்க. அந்த நூல்ல வெறும் பலவீனமானவங்க இருப்பாங்க.
அவங்க எழுதின நூல்ல யார் இருப்பாங்க? யாரு ஆதாரப்பூர்வமாக எடுத்துக்கொள்ள முடியாதோ அவங்களுடைய பெயரையும் அதனுடைய டீட்டெயிலையும் என்னத்தினால அவரை எடுத்துக்கிற கூடாது, அவர் மேல உள்ள குறை என்ன, அந்த குறை யார் சொன்னா, இந்த குறை இவர் சொல்ல முடியாது, பின்னாடி உள்ள சொல்ல முடியாதுல, அந்த குறை யார் சொன்னா என்கிற விவரத்தை எல்லாம் வைத்து கிதாபு லோஃபாண்டா பலவீனர்கள் இந்த பெயர்ல நிறைய நூல்கள் எழுதிக்கிறாங்க. பலவீனமானவர்கள்ங்கிற பெயர்லயே நிறைய பேர் நினைஞ்சிருக்கிறாங்க, நூல்களை எழுதியிருக்கிறார்கள். அது எப்படியும் ஒரு வகையாக நூல்களை எழுதினாங்க. அதுக்கப்புறம் பலவீனமானவர்களை மட்டும் எழுதினா எப்படி செய்யறது? நம்பகமானவர்களுக்கு நூல் வேணுமா இல்லையா? இது எல்லாமே நான் அந்த மாதிரி முதல்ல தொகுத்தாங்கல்ல, ஹதீஸை எப்படி மதீனா ஹதீஸ் அப்படி மொத்த ஹதீஸை தொகுத்தாங்க, பிந்தி வந்தவங்க அதை வகைப்படுத்தினாங்கல்ல, அந்த மாதிரி முதல்ல வரலாறுன்னு சொல்லி முன்னோர்களான இமாம்கள் எழுதிட்டாங்க. அவங்க தலைப்பு வாரியா ஆல்பபெட்டிக் வாரியா அவங்க செய்யல. ஒவ்வொரு பேரையும் எழுதுவாங்க, அவருடைய நல்லது கெட்டது எழுதுவாங்க, தராதரத்தை எழுதுவாங்க, அவரை பத்தி யார் யார் என்னென்ன விமர்சனம் சொல்லியிருக்கிறாங்க என்பதை எழுதுவாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அதுல நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அந்த வகைப்படுத்தாம போயிட்டாங்க. அடுத்து வர்றவங்க என்ன செய்யறாங்கன்னா அதுல இருந்து எடுத்துதான் வகைப்படுத்துறாங்க. இப்ப 300 வருஷத்துக்கு முந்தைய ஊர்ல ஒரு ஆளை நான் சொல்ல முடியாதுல. எனக்கு 300 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு ஆள் நம்பகமானவரா பலவீனமானவர் எனக்கு எப்படி சொல்ல முடியும்? அப்ப 300 ஆண்டுக்கு முந்தைய எழுதப்பட்ட நூல்ல இருந்து தான் சொல்ல முடியும். அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த நம்பகமானவர்கள்ங்கிற நூல் எழுதுறாங்கன்னா இவங்க யாரையும் நம்பகமானவர்கள் சர்டிபிகேட் கொடுக்கறது இல்ல. இதுக்கு முந்தி அவங்க பொதுவா எழுதி வைத்திருக்கிறார்கள். அதுல நாங்க தேடி தேடி என்ன செய்யறோம், எடுத்து தருகிறோம் அப்படின்னு சொல்லி சிகாத்னா நம்பகமானவர்கள். நம்பகமானவர்கள்ங்கிற பெயர்ல நிறைய நூல் இருக்கிறது. யாரெல்லாம் நம்பிக்கையான அறிவிப்பாளர்கள் அப்படிங்கறத சொல்வதற்காக வேண்டி அதுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, நூல்களை எழுதியிருக்கிறார்கள் நம்பகமானவர்கள் பெயர்ல. இதுல இப்னு ஹிப்பான் எழுதியிருக்கிறாரு, அஜலி எழுதியிருக்கிறாரு, ரஹபி எழுதியிருக்கிறாரு, இப்னு ஷாஹின் எழுதியிருக்கிறாரு, இன்னும் பலர் எழுதியிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் என்ன கிதாப் எழுதுறாங்க, பலவீனமானவர்கள் முதல்ல அனைவருடைய பெயர்களையும் போட்டு ஒரு நூல்கள் தயாரிக்கிறாங்க. அது ஆரம்ப காலகட்டம். ஆரம்ப இந்த அறிவிப்பாளர்களை பற்றி எழுதக்கூடிய ஆரம்ப காலகட்டத்தில் என்ன எழுதுறாங்க, நல்லவங்க கெட்டவங்க எல்லாரையும் போட்டு ரொம்ப உறுதியான ஆளு, யாவு சக்தி உள்ள ஆளு என்றும் ஒரு ஆளை பத்தி எழுதுவாங்க. இன்னொரு ஆளை பத்தி என்ன செய்வாங்க, இவர் ஆள் மறதியான ஆளு, இந்த குறை உள்ள ஆளு எழுதுவாங்க. ஒரு நூல்ல ரெண்டுமே இருக்கும். அப்ப ஒவ்வொரு அறிவிப்பாளர்களை பற்றியும் நல்லது கெட்டது அனைத்தையும் ஒரு ஆளை பத்தி ரெண்டு மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஒரு ஆளை பத்தி சிலர் நல்லவர் இருப்பாங்க, சிலர் கெட்டவன் இருப்பாங்க, ரெண்டு விமர்சனங்களை போடுவாங்க. இப்படியாக அனைத்தையும் தொகுத்தாங்க ஆரம்ப காலத்துல. அவங்களுக்கு அந்த அவங்க காலத்திலையும் அதுக்கு முந்தின காலத்திலையும் உள்ளவர்களை பத்தி பேசுறதுனால அவங்களுக்கு கரெக்டா தகவல் கிடைக்கும். இந்த எழுதுன 400 வருஷத்துல யாரும் எழுதல, அந்த 100 வருஷத்துல தான் என்ன செய்யுது எல்லாமே நடக்கிறது. அப்ப 100 வருஷத்துக்கு இடையில உள்ளவங்களை பத்தி ஒன்னு அவங்க அறிஞ்சிருப்பாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு முந்தினவங்க சொல்லுவாங்க, அவங்கள அறிந்தவர்களை நம்ம பார்க்க முடியும். இந்த வகையில் முதல் தலைமுறை தொகுத்துட்டாங்க, தாரிகன்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்து வர்றவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த அடிப்படையா வைத்து பலவீனமானவர்கள் அப்படின்னு ஒரு நூலில் ஏராளமான நூல்கள், நம்பகமானவர்கள் ஏராளமான நூல்கள், அதுலயும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இவர் நம்பகமானவர்ல இவர் 1000 பேரை சேர்த்திருந்தாருன்னா இன்னொருத்தர் 2000 பேர் சேர்த்திருப்பாரு. இவர் கிடைச்சா இவர் திரட்டின அளவுக்கு இவருக்கு ஒரு அளவு சொல்லியிருப்பாரு, அவர் சொல்லியிருப்பாரு. முக்காவாசி எல்லாத்திலும் ஒரே மாதிரி இருக்கும். நம்பகமானவர்கள் நூலை எழுத்தீங்கன்னா முக்காவாசி அறிவிப்பாளர்கள் எல்லாத்திலும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஒரு 25% அறிவிப்பாளர்கள் இதுல இல்லாத அதுல இருப்பாங்க, அதுல இல்லாத இதுல இருப்பாங்க. அவர் நம்பகமானவர் இவருக்கு தெரிஞ்சால் அவருக்கு பலவீனமா தெரியும், அவர் பலவீனம் நினைக்கக்கூடிய ஆள் இவருக்கு நம்பகமா தெரியும். இப்படி மாத்தியும் கூட என்ன செய்யும், இவர் நம்பகமானவர் போட்டாலும் இவர் பலவீனமானவர்கள் போட்டிருப்பாரு அவருடைய பார்வையில். அதெல்லாம் ஏன் வருதுன்னு பின்னாடி பார்ப்போம். அப்ப இந்த மாதிரியான அடிப்படையில் பலவீனமானவர்கள்ங்கிற பெயர்லையும் நூல்கள் எழுதப்பட்டது, நம்பகமானவர்கள்ங்கிற பெயர்லையும் பல நூல்கள் எழுதப்பட்டது. ஆனா எல்லாமே என்ன இருக்குன்னு நம்ம ஆய்வு செய்யணும். பலவீனமானவர்கள் எழுதின எல்லாரும் பலவீனமா இருக்க மாட்டாங்க. இவர் தப்பா விளங்கிட்டு நினைச்சிருப்பாரு, அந்த விமர்சனத்தை ஒழுங்கா கவனிக்காம கூட பலவீனம் ஒரு ஆளை சொல்லியிருப்பாரு. இவர் நம்பகமானவர் சொன்னதுல பலவீனமானவர்கள் இருப்பாங்க, இவருக்கு தெரிஞ்ச நம்பகமானவர்கள் சொல்லிவிட்டாரு. அவங்க பலவீனம் நம்பகத்துக்கு அவங்க ஒரு அளவுகளை வச்சிருப்பாங்க. அதன் அடிப்படையில் புரிந்து கொள்வதற்காக சொல்றதா இருந்தா இந்த இப்னு ஹிப்பான் ஒருத்தர் இருக்காரு, இவர் நம்பகமானவர்கள் நூல் எழுதியிருக்கிறார். இவர் நம்பகமானவர்னா என்னங்கிறது இவர் வச்சுக்கிற ஒரு இலக்கணமே தனி. நம்பகமானவர்னா யாரையெல்லாம் நான் நம்பகமானவரா எடுத்துக்கிறேன்னா இவர் என்ன சொல்றாருன்னா, யாரை பற்றி யாரும் குறை சொல்லவில்லையோ அவங்க எல்லாம் நம்பகமான ஆட்கள். இந்த அளவுகளும் ஒரு தப்பு.
யாரை பற்றி குறை சொல்லாட்டி அட்ரஸ் இல்லாத ஆளுக்கு யாராவது குறை சொல்லியிருப்பாங்களா? அப்ப அவர்லாம் நம்பகமானவர் போயிருவார். இவர் அளவு கூடி இரண்டு பேர் பாப்பாரு, இந்த ஆளை பத்தி யாரும் பேசல, நம்பகமானவர். ஒருவரை பற்றி ஒருத்தருமே பேசலன்னா நம்பகமானவர் ஆவாரா? அவரை பார்த்து இவர் நல்ல ஆள் தான் சொல்லி சர்டிபிகேட் கொடுத்தா தான் நம்பகமானவர் ஆவாரா தவிர ஒருவரை பற்றி யாருமே பேசாமல் விட்டு விட்டார்கள் அதனால அவர் நம்பகமானவர் தான், இது ஒரு அளவுகோல தப்பு. அப்ப இவர் நம்பகமானவர் பட்டியலில் பாத்தீங்கன்னா ரெண்டு வகை இருப்பாங்க. ஒன்னு நம்பகமானவர்கள் என்று அறிஞர்கள் நற்சான்று சொன்னாங்களே அவங்களும் அதுல இருப்பாங்க. யாரும் விமர்சிச்சே இருக்க மாட்டாங்களே, அதான் மத்தவங்க மஜ்ஹூல்பாங்களே, யார் என்று தெரியாதவர், அவரெல்லாம் எதுல வந்துருவாரு? இவர் புத்தகத்தில் இருப்பார், நம்பகமானவர் இருப்பாரு. அப்ப இவர் என்ன அளவுகோல் எழுதியிருக்காருன்னு பார்க்கணும். ஒரு நூல்ல நம்பகமானவர் வந்தவுடனே இப்னு ஹிப்பான்ல நம்பகமானவர் போட்டாங்கன்ற கூடாது. அவர் யாரையெல்லாம் நம்பகமானவர் சொல்லுவாரு, நம்பகமானவர் என்று முடிவு செய்வதற்கு அவர் வச்சிருக்கிற அளவுகோல் என்ன, இதுகளை எல்லாம் வச்சு பார்த்து என்ன செய்யணும், முடிவு செஞ்சோம்னா அதனால வித்தியாசங்கள் வருது. ஒருத்தர் எழுதுனதுக்கு பிறகு அடுத்தடுத்து நிறைய பேர் எழுதுற காரணம் என்னன்னு கேட்டா, நம்பகமானவர்னு முடிவு செய்வதற்கு என்ன இருக்கிறாங்க, பலவிதமான அளவுகோல்களை வைத்திருக்கிற காரணத்தினால ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அளவுகோலை வைத்துக் கொண்டு எழுதுறாங்க. அதுக்கப்புறம் நுணுக்கமான குறைபாடுகள் ஹதீஸ்ல இருக்கிறது. அதெல்லாம் சாதாரண மக்களுக்கு விளங்காது. நுணுக்கமான குறைபாடுகள் இழல்னு சொல்லுவாங்க. ஆளும் சரியா இருப்பாரு, சன்னது கரெக்டா இருக்கும், தொடர்ச்சியா இருக்கும். ஆனால் அதுல ஒரு நுணுக்கமான ஒரு குறையை வச்சு என்ன செய்வாங்க, இது சரியில்லைம்பாங்க. நுணுக்கமான குறைண்டா என்ன? இப்ப ஒரு செய்திய ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு 10 பேர் அறிவிக்கிறாங்க. ஒரு ஆள் தான் சொல்றாரு, ஒரு ஆசிரியர்கிட்ட இருந்து 10 பேர் அறிவிக்கிறாங்க. இந்த 10 பேர் அறிவிக்கையில அதுல 9 பேர் அறிவிக்கிறதுக்கு மாத்தமா ஒரு ஆள் வித்தியாசமா அறிவிக்கிறான்னு வைங்க, அவர் நல்ல ஆளா தான் இருக்காரு. அப்ப நுணுக்கமான குறை இருக்கு, அதுல என்னமோ ஒரு குறைபாடு இருக்கிறது. இப்படி எல்லாம் ஆட்களை பார்த்தா எல்லாம் கரெக்டா இருப்பாங்க, இருந்தாலும் 9 பேர் சொல்றதான் கரெக்டா இருக்கும், ஒரு ஆள் சொல்றது கரெக்டா இருக்காது. இப்படி நுணுக்கமான குறைபாடுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு பேரு இழல். இழல்ங்கிற பேர்ல ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க. இழல்ங்கிற பேர்ல நூல்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்கச்சக்கமான உலமாக்கள் நினைச்சிருக்காங்க. திருமதி எழுதியிருக்கிறாரு, இப்னு அபூ ஹாத்தம் எழுதியிருக்காரு, இப்னு ஜவுசி எழுதியிருக்கிறாரு, அகமது இப்னு ஹம்பலி எழுதியிருக்கிறாரு, தாரகுத்னிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு, அபூ ஜுராங்கிறவர் எழுதியிருக்கிறார். இவங்க எல்லாம் அதாவது இழல்னு சொன்னா நுணுக்கமான குறைபாடுகள். மேலோட்டமா ஒருத்தன் அறிவிப்பாளரை பார்த்தா குறைன்னு சொல்ல மாட்டான், இன்னும் ஒரு 20 அறிவிப்பு வச்சு பார்த்தா குறை சொல்லிடுவான். அதை மட்டும் பார்த்தா குறை தெரியாது. வேற ஒரு ஆள் அறிவிக்கிறாரு, அதை மட்டும் பார்த்தா கரெக்ட் நம்ம நினைச்சிருவோம், ஏன் ஆள் கரெக்டா இருக்காரு. இதை வேற யாரெல்லாம் அறிவிச்சிருக்கான்னு பார்த்தா ஒரு ஆள் வழியா இவர் அல்லாத மத்தவங்க வேற மாதிரி அறிவிச்சிருப்பாங்க. இந்த ஒரு ஆள் இப்படி அறிவிச்சிருப்பாரு, இவர் நல்ல ஆள் தான். இதே விஷயம் நான் சொல்றேன், என்கிட்ட நீங்க எல்லாரும் அறிவிக்கிறீங்க, நான் ஒரு செய்தி சொன்னதாக போய் சொல்றீங்க, 50 பேர் ஒரு விதமா சொல்றீங்க, ஒரு ஆள் மட்டும் மாத்தி வேற மாதிரி சொல்றாரு. அப்ப அவர் ஏதோ கவனக்குறையா இருந்தா அர்த்தம். நான் 50 ரெண்டு உண்மையா இருக்க முடியாதுல. நான் ஒரு செய்தியை சொல்றேன், நான் என்ன சொன்னேங்கிறது 50 பேர் ஒரு விதமா போய் சொல்றீங்க, ஒரு ஆள் மட்டுமே என்ன செய்யறாரு விதமா. அவர் நல்ல ஆள் தான், நம்பிக்கையான ஆள் தான், அவர் மனுஷன் தானே, மறதியில கூட குறை சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு ஆள் செய்தியை மட்டும் கேட்கறவங்க என்ன நினைப்பாங்க, கரெக்டான தகவல் அப்படின்னு சொல்லி நான் சொல்லாத ஒன்றை நான் சொன்னதை நினைச்சிருவாங்க. ஏன், இவர் தப்பா விளங்கிட்டதுனால. அப்ப இது சரின்னு மேலோட்டம் பார்த்தா சரின்னு தெரியும். அப்ப இவர் சொல்றாரு, நீங்க கேட்டீங்களான்னு கேட்டா என்ன ஆயிரும், ஆமா இப்படி இல்ல இப்படி சொன்னாங்க அப்படின்னு நீங்க ஒரு 50 பேர் சொல்லுங்க, என்ன ஆயிரும், அவர் அறிவிப்பு ஃபால்ஸ் தப்பு வந்துடும். இதெல்லாம் நுணுக்கமான குறைபாடுகள். நுணுக்கமான குறைபாடுன்னா அந்த ஹதீஸின் குறையை அதிலிருந்து கண்டுபிடிக்காமல் வெளியிலிருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் என்னது, நுணுக்கமான குறைபாடுகள். இதுக்குன்னே நூல் எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஹதீஸும் சஹீஹ் மாதிரி தெரியும், நுணுக்கமான குறைபாடு அடிப்படையில் அதெல்லாம் நிக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, அதை சொல்லுவாங்க. இது இழல், இதுக்கு பேர் இழல்னு பேரு. இழல்ங்கிற நூலா தாரகுத்னி எழுதியிருக்கிறாரு, திருமதி எழுதியிருக்கிறாரு, அகமது இப்னு ஹம்பல் எழுதியிருக்கிறாரு, இப்னு அபீ ஹாத்தம்ங்கிறவர் எழுதியிருக்கிறாரு, இப்னுல் ஜவுசிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. இன்னும் நிறைய இருக்குது. முக்கியமான ஆட்கள் மட்டும் உங்களுக்கு சொல்றோம். இழல்ங்கிற பெயர்ல நிறைய நூல் வெளிவந்து விட்டது. தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா?
நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள், வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சஹாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா, கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா? இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான 1 மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD, விலை ரூபாய் 90 மட்டுமே. கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. அதுல எல்லாம் என்ன இருக்கும்னா, ஒரு ஹதீஸ் சரியானது என்று முடிவு செஞ்ச பிறகு இந்த இலல்லை போய் பார்க்கணும். அறிவிப்பாளெல்லாம் கரெக்டா இருக்குது, இருந்தாலும் இதை வேற உதாரணமா எடுத்துக்கிறோம். சில ஹதீசுகள் ஒரு ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு சஹாபி அறிவிச்சிருப்பாரு. இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு அறிவிப்பு வரும். எல்லாம் கரெக்டா இருப்பாங்க. ஆனா இலல்ல போய் பார்த்தோம்னு சொன்னா இது ரசூலுல்லாஹ் சொன்னது இல்ல, இப்னு அப்பாஸுடைய சொந்த கூற்று தான். ஏன்னு கேட்டா இதே விஷயத்தை இன்னும் 10 பேர் இதே அறிவிப்பாளர் வழி அறிவிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா, இது இப்னு அப்பாஸ் அவரா சொன்னாருன்னு தான் சொல்றாங்க. ஒரு ஆசிரியர்கிட்ட இருந்து 11 பேர் கேட்கிறாங்க, 10 பேர் என்ன சொல்றாங்க, இது இப்னு அப்பாஸ் அவருடைய கருத்தாக சொன்னார் என்று சொல்றாங்க. ஒரு நாள் மட்டும் என்ன செய்யறாரு, இது ரசூலுல்லாஹ் சொன்னதா இப்னு அப்பாஸ் சொல்றாருன்னு சொன்னா ஏதோ ஒரு சிலிப்பிங்ல ஒரு கவனக்குரல் செஞ்சு அறிவிப்பாளெல்லாம் கரெக்டா இருக்கும். அறிவிப்பாளெல்லாம் பார்த்தா கரெக்டா எல்லாம் அவரும் இருப்பாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க, இதை வச்சுக்கிட்டு இது மர்ஃபு என்று மர்ஃபுண்டா ரசூலுல்லாஹ் சொன்னதா சொல்வது சரியில்லை, இது இப்னு அப்பாஸுடைய சொல் என்பதுதான் கரெக்டான கூற்று, அந்த அறிவிப்பு நிக்காது. இதான் இலல்ங்கிறது. இலல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன இருக்காது, உள்ளுக்குள்ள குறை இருக்காது. இலல்னா என்ன இல்ல, ஹதீஸ் உள்ள அந்த ஆள்லாம் கரெக்டா தான் இருப்பாங்க. அப்ப வெளிக்குறைகளை வச்சு என்ன செய்யறது, வெளியில உள்ளதும் அதை பாதிக்குமா இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் என்ன செய்வாங்க, குறை சொல்லக்கூடிய நூல்கள் இலல். இதெல்லாம் ரொம்ப திறமையான அறிஞர்களுக்கு தான் இது முடியும். ஒரு ஹதீஸ்க்கு தேடி எடுத்து அம்புட்டையும் பார்த்து ஒன்னு எப்படி வருதுன்னு ரொம்ப சிரமமான வேலை இது. இலல் எழுதுறதும் அந்த துறையில் ஈடுபடுறதும் ரொம்ப கஷ்டமானது. அது அறிந்து கொள்வதும் என்ன இருக்கு, ரொம்ப சிரமமான ஒரு இதெல்லாம் மெனக்கட்டு நினைச்சிருக்கிறாங்க, ஆய்வு பண்ணி இந்த மாதிரியான நூல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு அறிவிப்பாளர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய மரணத்தை சொல்வதற்குன்னே ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க. ஒரு நூல் இல்ல, நிறைய பேர். வஃபாத்துங்கிற பேர்ல கிதாபுல் வஃபாத், வஃபியாத், வஃபாத்தும்பாங்க. மரணங்கள்னா என்ன, மரணம் ரொம்ப முக்கியம் தானே. அதாவது மரணம் எதுக்கு முக்கியம்னு கேட்டா, இவரிடமிருந்து இவர் அறிவிக்கிறார்னு சொன்னா இவர் மூத்தா போறதுக்கு முந்தி அவரை பார்த்திருக்கணும்ல. அப்ப மரணத்தை தெரிஞ்சாதான் சந்திச்சாங்களான்னு கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொரு அறிவிப்பாளருடைய மரணித்த ஆண்டு என்ன, மாசம் கிடைச்சா மாசத்தையும் போடுவாங்க, தேதி கிடைச்சா தேதியை போடுவாங்க, கிடைக்காட்டு குறைஞ்சபட்சம் வருஷத்தை சொல்லுவாங்க. இவர் இந்த ஆண்டு மரணித்தார். அப்ப ஒரு மரணத்துல போய் தேடிக்கிட்டா தான் இவரும் சந்திச்சாங்களான்னு கண்டுபிடிக்க முடியும். இப்ப இப்ராஹிம் இஸ்மாயில் அறிவிக்கிறார்னு சொன்னா இப்ராஹிம் உயிரோட இருக்கும்போது இஸ்மாயில் உயிரோட இருந்திருக்கணும், அதுவும் அந்த பருவத்திலும் இருந்திருக்கணும். இப்ராஹிம் உயிரோட இருக்கணும், இஸ்மாயிலும் கை குழந்தையா இருந்திருக்க முடியாது, அவரும் ஒரு 10-15 வயசு ஆளா என்ன செய்யணும் இருந்திருக்கணும். இப்ப இப்ராஹிம் மூத்தா போன பிறகுதான் இவர் 15 வயசு ஆகுறான்னு வைங்க. அப்ப நம்ம என்ன செய்வோம், இதுல ஏதோ இடையில யார விட்டுருக்காங்க, இவர் போய் அவரை பார்த்தே இருக்க முடியாது, அவர் இவர்கிட்ட சொல்லியே இருக்க முடியாது அப்படின்னு முடிவுக்கு வர்றோம்ல. அந்த மாதிரி தெரிந்து கொள்வதற்கு என்ன அவசியம், மரணத்துக்குண்டே தேடி புக் எழுதுறாங்கன்னா பாருங்களேன். ஒவ்வொருத்தருடைய பேர் நம்பகத்தனமெல்லாம் ஒன்று போட மாட்டாங்க. நல்லவர் அதெல்லாம் நல்லவரா கெட்டவர் அதெல்லாம் பேச மாட்டாங்க. இந்த கிதாபுல பூரா என்ன இருக்கு, இவருடைய மரணம் இந்த ஆண்டு, இவருடைய மரணம் இந்த ஆண்டு, இவருடைய மரணம் இந்த ஆண்டுன்னு சொல்லி இப்ப எவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க பாருங்க. ஒரு துறைக்கு, ஹதீஸ் துறைக்கு எழுதப்பட்ட நூல்கள் அளவுக்கு எந்த துறைக்கு எழுதப்பட்டதுல, எந்த இஸ்லாத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதின அளவுக்கு அத்தனை வகையா செக்ஷன் எழுதிருக்காங்க, பிரிச்சுலாம் எழுதியிருக்கிறாங்க. அது மாதிரி இது வஃபியாத்துக்கு மரணித்தவர்கள்ங்கிற எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்னுல் உஸ்ஸான் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, இப்னு ராஃபின்னு எழுதியிருக்கிறாரு, முகமது இப்னு ஷாக்கிர்னு எழுதியிருக்கிறாரு, அது மாதிரி இப்னுல் குன்ஃபுதுன்னு எழுதியிருக்கிறாரு, இன்னும் பல பேர் எழுதியிருக்கிறாங்க. இன்னும் பல பேர் என்ன செய்யறாங்க, மரணங்களுக்கு வரலாறு,
அந்த அறிவிப்பாளர்கள் இருக்கணும். அவங்க எந்த யாருக்கு மரணத்தை எழுதுவாங்க? ஹதீஸ் புக்ல அறிவிப்பாளரா வர்றவங்களுக்கு தான். அது இல்லாதவங்களை பத்தி பேச மாட்டாங்க. ஹதீஸ் புக்ல இவர் சொன்னார் இவர் சொன்னார் இவர் சொன்னார்னு வந்துச்சுன்னா கண்டிப்பா அவருடைய மரணத்தை எடுத்துடலாம். எந்த வருஷம் மூத்தா போனாருங்கிற டீட்டெயில் எந்த அறிவிப்பாளருக்கு வேணாலும் என்ன செய்யலாம், எடுத்துடலாம். ஒரு கிதாபுல கிடைக்காட்டு இன்னொரு தர எழுதியிருப்பாரு. இவருக்கு அவருடைய மரணம் கிடைக்காட்டு அவருக்கு என்ன செய்யும், மரணம் கிடைச்சிருக்கும். மரணத்தை எடுத்துடலாம். அது யாருக்கு எடுக்க முடியாதுன்னா இந்த மஜ்ஹூல் வருவாங்கல்ல, யார் என்று அறியப்படாதவர்கள், அவங்களுக்கு கிடைக்காது. யாருன்னு தெரியலையா? அப்ப ஆளே ரேட்டு மரணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? மத்த எல்லாருக்கும் என்ன செஞ்சிடறேன், மரணங்கள் கிடைத்து விடும். அல்லது மரணத்துல கருத்து வேறு உடனே சொல்லிடுவார், இவருடைய மரணம் ஹிஜ்ரி 100 என்றும் 102 என்றும் 105 என்றும் 3 விதமான கருத்துக்கள் இருக்கிறது. இந்த கருத்தை என்ன சொல்றாங்கன்னு அப்படி போட்டிருப்பாங்க. சிலருடைய மரணத்துக்கு 2-3 கருத்தை போட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, சில ஆளுக்கு அவங்களுடைய இயற்பெயர்னால அறியப்படாம வேற பெயர்னால அறியப்படுவாங்க. ஒருத்தருக்கு இப்ப இப்னு அப்பாஸ்ங்கிறீங்க, இப்னு அப்பாஸ் தான் எல்லாரும் அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அது அவர் பேர் இப்னு அப்பாஸ் இல்ல, இப்னு அப்பாஸ் அப்பாஸ் மகன். அவர் பேரை காணோம். நம்ம எல்லாரும் எப்படி சொல்லிட்டு இருக்கிறோம், இப்னு உமருங்கிறோம். இப்னு உமர்னா என்ன அர்த்தம்? உமருடைய மகன் அர்த்தம். உமருக்கு 1000 மகன் இருந்திருப்பார். நமக்கு அது யாரு இவரு? அப்ப உமர் மகன்டா என்ன அர்த்தம்? ஆளு தெரியல. அப்ப சில பெயர்கள் அப்படி பிரபலியமாயிருப்பாங்க. அந்த பிரபலியம் எப்படிலாம் இருக்கு? அரபு மொழியில அரபுல என்னன்னா குன்னியத்துன்னு ஒரு பெயர் இருக்கிறது. குன்னியத்துன்னு சொன்னா அவங்களுடைய பிள்ளைகள் பெயர்ல தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்வது. இப்ராஹிம் ஒரு புள்ள இருந்துச்சுன்னு சொன்னா அபு இப்ராஹிம், இப்ராஹிமுடைய வாப்பா. அந்த அவர் பிள்ளைலாம் பெற்ற பிறகு என்ன செய்யறது, அந்த பேர் வரும் அவருக்கு. அவங்க வாப்பா அம்மா வச்ச பேர் ஒன்னா இருக்கும். இவருக்கு ஒரு பேர் அப்துல் கார்னு வச்சிருப்பாங்க. அவரு கல்யாணம் பண்ணி இப்ராஹிம் பிள்ளை பெறுவாரு. இப்ப இவருக்கு என்ன பேரா பையனு? அபு இப்ராஹிம்ல அபு இப்ராஹிம் கூப்பிடுவாங்க. கடைசியில் பார்த்தா சொந்த பேர் மறந்து போயிடும். மக்களுக்கு என்ன தெரியாது, அவருடைய பேரே தெரியாது. அப்ப இந்த மாதிரி இதுக்கு பேர் குன்னியத்து. இந்த பேருக்கு பேர் என்னது? தாய் தந்தை பேர்ல ஒரு உம்மு பொம்பளையா இருந்தா என்ன செய்வாங்க, உம்மு இப்ராஹிம், இப்ராஹிமுடைய உம்மா, இப்ராஹிமுடைய வாப்பான்னு சொல்லி என்ன செய்வாங்க, அந்த மாதிரி பெயர்களை வைத்துக் கொள்வார்கள். அப்ப இதுல இந்த குன்னியத்தா இருக்கிறவங்களுடைய நிஜ பேர் என்ன? அவங்களுடைய குன்னியத்துனா இது வாப்பா அம்மாவுல ஆரம்பிக்கிறது. எல்லாம் வாப்பா அம்மாவை என்ன செய்யும், அதுல உம்மு சலமாங்கிறோம். உம்மு சலமா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிங்கிறோம். உம்மு சலமான் தான் எல்லாருக்கும் தெரியும், அது உங்க பேரே கிடையாது. சலமான் அவங்களுக்கு ஒரு புள்ள இருந்தாங்க. அந்த புள்ள பெற்றதுனால அவங்களுக்கு பேர் என்னது, உம்மு சலமா, சலமாவின் தாயார்ன்ற பேரா போச்சு. இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு அபுல் காசிம், காசிம் அவங்களுக்கு ஒரு புள்ள இருந்துச்சு. அபுல் காசிம் அவங்களை அழைச்சாங்க. ஆனா அவங்க நிஜ பேர் மறையல. சில பேருக்கு நிஜ பேர் மறைஞ்சிடும். ரசூலுல்லாஹ்வுக்கு அபுல் காசிம்னு சொல்லி கொண்டிருந்தாலும் முகமதுங்கிற பேர் தான் என்ன செய்யுது, அது இன்றைக்கு வரைக்கும் எல்லா பக்கமும் நீடித்து இருக்கிறது. அந்த குன்னியத்துங்கிறது அசல் பெயரை மறைக்கல. சில பேருக்கு என்னவாயிரும், அசல் பெயரே போயிரும். அவங்க என்ன பேர்ல அழைக்கப்படுவாங்க, இந்த குன்னியத்து பாப்பா அம்மா பிள்ளைகள் பெயரால என்ன செய்வாங்க, அவங்க அழைக்கப்படுவாங்க. அப்ப அந்த மாதிரியான பெயர்களுக்கு என்ன செய்வாங்க, குன்னியத்தும்பாங்க. இந்த குன்னியத்துக்குண்டே நூல் எழுதியிருக்கிறாங்க. இந்த 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 உம்மு சலமாட்ட யார், ஏன் அவங்களுக்கு அந்த பேர் வந்துச்சு, அவங்க நிஜ பேர் என்ன? அப்ப என்ன அறிவிப்பாளர்கள் தேவைப்படும்ல. அறிவிப்பாளர்கள் உதாரணமா பாத்திமான்னு இருக்கிறாங்க. இந்த பாத்திமாவுக்கும் உம்மு சலமான்னு பேர் இருக்கலாம். ஆயிஷான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சலமாண்டு பிள்ளைய பார்த்தாங்கன்னு வைங்க, அவங்களுக்கும் உம்மு சலமா தானே. பாத்திமாவுக்கும் சலமாண்டு ஒரு புள்ள, ஆயிஷாவுக்கும் சலமாண்டு ஒரு புள்ள. அப்ப ரெண்டு பேருக்கு என்ன குன்னியத்து வரும், உம்மு சலமாண்டு வரும். உம்மு சலமாண்ட எந்த உம்மு சலமா, இந்த உம்மு சலமா அந்த உம்மு சலமாவா, பேர் வேணும்ல. இந்த அறிவிப்பாளர்ல இந்த ஹதீஸில் வரக்கூடிய உம்மு சலமாங்கிறவர் யார்? 10 பேர் குன்னியத்தில் இருப்பாங்க. அப்ப நிஜ பேரையும் சேர்த்து வச்சாதான். அதனாலதான் குழம்பிடுற சில ஆளுக்கு. ஒரு அறிவிப்பாளர் ஒருத்தர் நம்பகமான இருப்பாரு, ஒருத்தர் பலவீனமானவர் இருப்பாரு. இவர் அந்த உம்மு சலமாவை நினைச்சுக்கிட்டு சொல்லியிருப்பாரு, இவர் இந்த உம்மு சலமா நினைச்சிட்டு சொல்லியிருப்பாரு. உள்ள நுழைஞ்சு பார்த்தா தப்பா இவர் விளங்கியிருப்பாரு. வணங்குதா? வேற ஒரு ஆள் மாறாட்டம் பண்ணி என்ன செய்வாங்க, பலவீனம்னு சொல்லி விட்டுருவாங்க. அப்ப இந்த மாதிரி குன்னியத்துன்னு சொல்றது, குன்னியத்து கூனா இன்னன்னா யானா இத்தன்னா. அபு ஹுரைராவெல்லாம் இருக்குல்ல, அபு ஹுரைரான்னு பேரா இல்ல, ஹுரைரா அது குன்னியத்து கிடையாது, அது செல்ல பேர், செல்லமா வச்சுக்கிறாங்க. பூனைக்குட்டியின் தந்தை, ஒரு பூனைக்குட்டி எடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்தனால அவருக்கு என்ன பேரு, பூனையின் தந்தைன்னு பேர் வச்சு விட்டாங்கன்னு வைங்களேன். அது புள்ள பெற்று அவருக்கு என்ன செய்யல, அந்த பேர் வரல. இருந்தாலும் அப்படியும் செய்வாங்க. ரசூலுல்லாஹ் கூட அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்க, அபு துராபு மண்ணின் தந்தைன்னு சொல்லுவாங்க. மண்ணை பெத்தார்னு அர்த்தம் கிடையாது, பெத்தாலும் அப்படி வரும்,
பெறாட்டாலும் என்ன செய்யும், அதாவது ஒரு நல்ல குணம் உள்ளவரா இருக்கான்னு வைங்களேன், நற்குணத்தின் தந்தைன்னு சொல்ல மாட்டோம். அது மாதிரி ஒழுக்கத்தின் தந்தை இப்படியாக சொல்ற மாதிரி அரபில சொல்லுவாங்க. அதுவும் புண்ணியத்து தான். அது போக பிள்ளைகள் பேரால என்ன செய்வாங்க, வந்து இன்னாருடைய தாயாரு இன்னாருடைய தகப்பனாருங்கிறத பேராக என்ன செய்யறேன் ஆயிரும், அப்படி செய்வாங்க. இது இந்த மாதிரி நினைஞ்சிருக்கிறாங்க. நூல்கள் வந்து புகாரில இருந்து நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. புகாரி மாத்திரம் இல்ல, நிறைய அறிஞர்கள் நினைஞ்சிருக்கிறாங்க. குண்ணியத்துங்கிறத வைத்து அதனுடைய நிஜ பேர் என்ன, இந்த குண்ணியத்து யார் யாருக்கெல்லாம் சொல்லப்படுகிறது இப்படிங்கிறத வைத்து என்ன செய்வாங்க, அதுக்கு தனி நூல், இதுக்கு ஏராளமான நூல்கள் இருக்கிறது. அது மாதிரி இப்ப சஹாபாக்கள்லாம் அறிவிச்சாங்கன்னா அவங்கள வந்து நம்ம பரிசீலிக்க மாட்டோம். சஹாபாக்கள் எல்லாருமே நம்பகமான ஆளுக்குன்றோம். அப்ப சஹாபின்னு எப்படி அறிகிறது, சஹாபி அறிகிறதுக்கு அதுக்கு ஒரு நூல் வேணுமா இல்லையா? அப்ப ஒரு சஹாபியா இல்லையா, அந்த மாரிஃபத்து சஹாபா, சஹாபாக்களை அறிந்து கொள்வது அப்படிங்கிற பெயர்ல நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. இப்னு ஹஜர் எழுதியிருக்கிறாரு, இப்னு அப்துல் பர்ங்கிறவர் எழுதியிருக்கிறாரு, அதே மாதிரி வந்து இஸ்பஹானிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு, நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது சஹாபாக்கள்னா யார்? அப்ப அவர் பேரை போட்டவுடனே அவர் சஹாபியா இல்லையான்னு டவுட் வந்தா இந்த நூல்களில் போய் பார்த்து எடுத்துடலாம். இந்த நூல்களை ஒவ்வொன்றையும் எடுப்பதற்கு தனித்தனி செக்ஷன் இப்ப இருக்குது. ரொம்ப சிரமமெல்லாம் கிடையாது. யாரை பத்தி எந்த முகத்தை பத்தி கேட்டா அந்த நூல்ல போய் தேடணும், தேட தெரியாம தேடி சில பேர் முடிப்பாங்க. எது எதுக்கு எங்கெங்க நூல் இருக்கு அந்த குறுக்கோழியா அறிந்து கொண்டோம்னு சொன்னா மனமண்ண ஒரு ஆள் பேரை கொடுத்தா என்ன செய்யலாம், இந்த 10 நூல்கள் இருக்கும் சஹாபாக்களை பத்தி எழுதப்பட்ட நூல்கள், 10 நூல்லையும் போட்டு அந்த பேரை போட்டா நினைச்சேன் விருது வந்து ஒரு சஹாபி கிடையாது, இவர் பிறப்பே இந்த வருஷம் தான், ரசூல்லா பார்த்தது கிடையாது, பார்த்தாரு, ஆனா பார்த்தாரு ஒரு முஸ்லிமா இருந்து ஒரு பார்க்கல, இப்படிங்கிற விவரத்தோட நினைஞ்சிருவாங்க. அதை வந்து டீட்டெயில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து சில பெயர்களை வந்து அரபு சொற்களா இருந்துச்சுன்னு சொன்னா அதுல பெரும்பாலும் குழப்பம் வராது. அரபு அல்லாத சொற்கள்லையும் பேர் இருந்துச்சு. நம்ம தான் இப்ப அரபிலாம் பேர் வைக்க நம்ம தப்பா விளங்கிட்டு இருக்கிறோம். பெரும்பாலான பேர்கள் பாரசீகம் பக்கத்தில் உள்ள மொழிகள் எல்லாம் இருக்கும். அந்த பெயர்களை பொறுத்த வரைக்கும் கரெக்டா உச்சரிக்க முடியாது அரபுக்காரனுக்கு. ஆவுக்கு ஈ போட்டு வச்சுப்பான், ஈக்கு ஊ போட்டு வச்சிருவான். வேற மொழி சொல்ல வந்து நம்ம வாசிக்கும்போது என்ன செய்ய மாட்டோம், அந்த சொல்லு வழக்கத்தில் இருந்தா தான் நம்ம கரெக்டா வாசிச்சிருவோம். இல்லைன்னு சொன்னா என்ன செஞ்சிருவோம், தப்பான முறையில வாசிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது இதுக்குன்னு ஒரு நூல் வேணுமா இல்லையா? அந்த மாதிரியாக உள்ள அந்த பெயர்கள்ல வந்து தஹதீபுல் அஸ்மா, பெயர்களை சீரமை உச்சரிப்பை சரி செய்தல், இந்த பெயரை எப்படி உச்சரிக்கிறது, இது அரபிலையும் வரும். அது மாதிரி வந்து அரபு மொழியிலேயே சில பெயர்களை வந்து 2 விதமா வாசிக்கலாம். இப்போ உதாரணமா முக்ரிம் இருக்குது, முக்குரம்னு இதை வாசிக்கலாம். முக்ரிம்னா மரியாதை செய்பவன், முக்குரம் என்றால் மரியாதை செய்யப்பட்டவன். ரெண்டையும் ஒரே மாதிரி தானே எழுதுவாங்க. அப்படி எழுதும் பொழுது இவர் பேர் முக்ரிமா முக்குரமா, நம்ம ஜேர் ஜபர்லாம் பின்னாடியில் போட்டுக்கிட்டோம். இந்த ஜேர் ஜபர்லாம் பிற்காலத்தில் வருது, அந்த காலத்துல எல்லாம் கிடையாது. அப்ப ஜேர் ஜபர் இல்லைன்னா எதை வச்சு அதை கண்டுபிடிக்கணும், அந்த பெயரை எப்படி அந்த பகுதியில் உச்சரிக்கிறாங்க என்று ஆய்வு செஞ்சு இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை சரி பண்றது, அதாவது பெயர்கள்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராம சரி பண்றதுக்கே நூல் இருக்கிறது. இந்த பெயர் உள்ளவரை நீங்க இப்படித்தான் வாசிக்கணும், முக்ரிம் கிடையாது முக்குரம் தான், இப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க, அதுக்கு நூல். இதுக்கு மெனக்கட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில மெனக்கட்டு என்ன செய்யறாங்க, அதுக்காக வேண்டி நூல் எழுதியிருக்கிறாங்க. தஹதீபுல் அஸ்மாங்கிறது நூலுக்கு பெயர்கள், நூலுடைய வகை எல்லாமே. அதாவது பெயர்களை சரி செய்தல்ங்கிறது ஒரு வகை. இதுல அவரவர் இஷ்டத்துக்கு போய் பேர்லாம் வச்சிருப்பாரு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேர் வச்சிருப்பாரு. அந்த துறை எது சம்பந்தப்பட்டதா இருக்கு, தஹதீபுல் அஸ்மா பெயரை சரி பண்றது சம்பந்தமாக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த அறிவிப்பாளர்கள்ல வந்து எல்லாரையும் அறிவிப்பாளர் போட்டாலும் அதுல சில பேர் சாதாரண அறிவிப்பாளர் இருக்க மாட்டாங்க. உதாரணமா வந்து ஒரு அகமது பின் ஹம்பல் ஒரு ஹதீஸுக்கு அறிவிப்பாளராக வருவார். அவர் வெறும் அறிவிப்பாளர் மட்டுமா, அவர் பெரிய ஸ்காலரு, பெரிய ஆய்வாளர், ஹதீஸை திரட்டினவர்னு ஒரு தகுதி இருக்குல்ல. ஒரு ஹதீஸுக்கு 10 அறிவிப்பாளர் வந்தாங்கன்னா, இப்ப புகார்ல ஒரு ஹதீஸ்ல சுஃபியாண்டு வரும், நம்ம சுஃபியாண்ட ஏதோ 10 அறிவிப்பாளர் அவர் ஒரு ஆள் நினைக்க முடியாது. அவர் இந்த அறிவிப்பாளர்கள் மாதிரி இவர் கிடையாது. அவர் ஏதோ ஒரு ஹதீஸ் 2 ஹதீஸ் சொல்லியிருப்பாரு. இவர் எத்தனை வருவாரு, இவருக்கு நிறைய மாணவர்கள் இருப்பாங்க, இவரே ஹதீஸை தொகுத்திருப்பாரு, இவர் ஹதீஸ் கலையில ரொம்ப ஈடுபாடு உள்ளவரா இருப்பாரு. அப்ப இந்த அறிவிப்பாளர்கள்ல வந்து அதாவது சாதித்தவர்கள், சாதித்து காட்டியவர்கள் சிலர் இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்களை மனப்பாடம் செய்து, ஹதீஸ்னா சனதோட, இப்பதான் ஹதீஸ்னா சனதே இல்லாம போச்சு, ஏன்னா புக் ஆயிட்டதுனால தேவையில்லை. இப்ப புக் வடிவம் வந்துட்டதுனால நம்ம ஹதீஸ் வந்து இன்னமல்ல அமால் பின்னியாத்துன்னு சொன்னா போதும். அப்ப போய் சொன்னா அடியில விட்டுருவாங்க, இது ஹதீஸா
ஹதீஸ்னு அங்க இருந்து ஹத்தசனான்னு ஆரம்பிக்கணும். ஹத்தசனா இஸ்மாயில், ஹத்தசனா இப்ராஹிம், ஹத்தசனான்னு வந்தா தான் ஹதீஸ் ஒத்துக்குருவாங்க அந்த காலத்துல எல்லாம். நூல்ல வந்துட்டதுனால அறிவிப்பாளர் இந்த புக்கில் பாத்துக்கின்றோம். நம்ம எதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கிறோம், அந்த மேட்டரை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கிறோம். அந்த காலத்துல பல்லாயிரம் ஹதீசுகளை மனனம் செய்தவரை ஹாஃபில்மாங்க. குர்ஆனை மனனம் செஞ்சவங்கள ஹாஃபில்ங்கிறோம்ல, அது மாதிரி பல்லாயிரம், ஆயிரத்துக்கு மேல போகணும். பல்லாயிரம் ஹதீசுகளை யார் மனனம் செய்திருக்கிறாரோ சனதோட, ஹதீஸ மனப்பினால சனதோட தான், அவருக்கு பேர் என்ன செய்வாங்க, ஹாஃபில்மாங்க. நம்ம குர்ஆன் ஹாஃபில்ங்கிறோம்ல, அந்த மத்த துறையில தான் ஹாஃபில்னா அந்த அர்த்தம். ஹதீஸ் கிதாபுல ஹாஃபில்னா என்ன அர்த்தம், ஹாஃபில் இப்னு ஹஜர்மாங்க. குர்ஆன் மனப்பாடம் பண்ணாருன்னு வச்சுக்கிறோம் நீங்க, அவங்களுக்குதான் ஹாஃபில் இராக்கிமாங்க. ஹதீஸ் துறையில ஹாஃபில்னா என்ன அர்த்தம், பல ஆயிரம் ஹதீசுகளை சனதுகளோடு அப்படியே மனப்பாடம் செய்து வைத்து, அது கஷ்டம். பேரை மனப்பாடம் பண்றது கஷ்டம் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் மாறிக்கிட்டு இருக்கும். இது கருத்துக்களை மனப்பாடம் பண்றது ஈஸி எப்போதுமே. அதை மெனக்கட்டு நினைச்சிருக்கிறாங்க, பல்லாயிரம் ஹதீசுகளை மனப்பாடம் பண்ணி இருக்கிறாங்க ஹுஃபால்கள், ஹாஃபில்கள். இந்த ஹாஃபில்கள் என்று சொல்லியே நூல் எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு நூல் பின்னாடி வந்தவங்க யாரெல்லாம் இந்த அறிவிப்பாளர் லிஸ்ட்ல வரக்கூடியவங்கல்ல பெரிய ஹாஃபில்களா இருந்த, ஹாஃபில்கள்னாலே அவங்கள பத்தி ஆய்வே பண்ண மாட்டாங்க. அவரே நிறைய பேருக்கு சர்டிபிகேட் கொடுக்குறவர் இருக்கிறாரு. அஹ்மது இப்னு ஹம்பல், அவர் நம்பகமான தேடிட்டா இருப்போம். அஹ்மது இப்னு ஹம்பல்டா முடிச்சிடும், அது மேட்டர் முடிஞ்சிருச்சு. புகாரின்னா அவர் நம்ம தேடவா செய்வோம், தேட மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு நிற்கக்கூடிய அறிஞர்கள் சொல்லி அவங்களுடைய வரலாறு, அவங்க என்னென்னலாம் சாதனை செஞ்சிருக்கிறாங்க, தொண்டாற்றி இருக்கிறார்கள் ததிக்கிரத்துல் ஹுஃபால், ஹுஃபால்னு போட்டுக்கிறங்க, அல்ல ஹாஃபில்கள் போட்டுக்கிறங்க. ஹாஃபில்கள் என்பவர்களை சொல்வதற்காக வேண்டிய என்ன செய்வாங்க, ஒரு நூல்களை நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்ல, நிறைய நூல்கள் இது மாதிரி ஹாஃபில்களை சொல்வதற்காக வேண்டி என்ன செய்யறாங்க, எழுதியிருக்கிறாங்க. பல பெயர்கள் வேறையா இருக்கும். இந்த துறை வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. TNTJ வீடியோ விஷன், TNTJவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள் BJ சம்சுல்லுஹா, MI சுலைமான், MS சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய CDக்கள் வெறும் ரூபாய் 20 மட்டுமே. கடந்த ரமலானில் சகோதரர் BJ அவர்கள் ஆற்றிய இஸ்லாம் கூறும் பொருளியல் தொடர் சொற்பொழிவு கிட்டத்தட்ட 27 மணி நேர நிகழ்ச்சி 3 டிவிடிகளில் விலை ரூபாய் 75 மட்டுமே. மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ஹாஃபில்கள். அதே மாதிரி ஒரு அறிவிப்பாளர் இருப்பாரு. உதாரணம் இஸ்மாயில் இருப்பார்னு வைங்களேன். இந்த இஸ்மாயில்ங்கிற ஒரு ஹதீஸ் அறிவிச்சாருன்னு சொன்னா, இப்ப நான் அறிவிக்கிறேன்னு சொன்னா என்கிட்ட இவ்வளவு பேர் கேட்கறீங்க, நீங்க போய் அறிவிச்சீங்கன்னா உங்கள்ட்ட ஒரு 10 பேராவது கேட்பாங்க. அந்த 10 பேர் போய் அறிவிச்சாங்கன்னா 100 பேராவது கேட்டிருப்பாங்க. ஒரு அறிவிப்பாளர்னு சொன்னா ஒரு ஆள்கிட்ட இருந்து பல பேர் கேட்கறது தான் என்னது, அதான் முறை. ஒரு அபூ ஹுரைரா ஒரு சஹாபி தான் அறிவிப்பாரு, அடுத்த தலைமுறையில் 10 பேருக்கு அறிவிச்சிருப்பாரு, அவங்க 100 பேருக்கு அறிவிச்சு, இப்படி நிறைய வரும். ஆனா சில ஹதீசுகளை பாத்தீங்கன்னா அந்த அவரிடமிருந்து ஒரு ஆள் தான் அறிவிச்சிருப்பாரு, அறிவிப்பாளர்னு வருவாங்க. எந்த ஹதீஸ வந்தாலும் இப்ராஹிம் இஸ்மாயில் தான் அறிவிப்பாரு. உதாரணமா இப்ராஹிம் ஒரு அறிவிப்பாளர் இருப்பாரு, அவர்கிட்ட அறிவிக்கிற ஆள் யாரா தான் இருக்கு, இஸ்மாயில். உதாரணத்துக்கு வேண்டி இஸ்மாயில் ஒரு ஆளை தவிர வேற யாரும் அவரிடம் அறிவித்திருக்க மாட்டார்கள். அவர் மாணவரே கிடையாது அர்த்தம். வீட்டுல உட்காந்து ஒரு ஆளை கூட்டி வச்சு சொன்னாரா என்னன்னு தெரியல, ஒத்த ஆள் தான் அறிவிப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் நூல் இருக்குது. முன்ஃபரிதாத்துன்னு இருக்கு. முன்ஃபரிதாத் என்றால் ஒருவர் மட்டுமே, ஒரு அறிவிப்பாளர் வழியாக ஒரே ஒருவர் மாத்திரம்தான் அறிவிப்பார். இப்படிப்பட்ட அறிவிப்பாளர்கள் போட்டிருப்பாங்க. அந்த பட்டியலை போடுவாங்க. இந்த ஆள் எடுத்துக்கிட்டீர்கள்னா இவர்கிட்ட இந்த ஆள் மட்டும் தான் அறிவிச்சிருக்காரு, இந்த ஆள் எடுத்தீங்கன்னா இவர் வழியா இந்த ஒரு ஆள் தான் அறிவிச்சிருக்காருன்னு என்ன செய்வாங்க, லிஸ்ட் போடுவாங்க. அப்ப ஒரு ஆள் மட்டும் அறிவித்தவர்கள், இப்படி தலைப்பை முன்ஃபரிதாத்துன்னு போட்டு என்ன செய்வாங்க, ஒருத்தர் தான் அறிவிச்சிருப்பாரு. முன்ஃபரிதாத் வஹதான் என்று சொல்லுவாங்க. ரெண்டு அடிப்படையில் இதுக்கு பெயர் உண்டு. இந்த துறையில் நிறைய நூல்கள் இருக்கிறாங்க. அது மாதிரி அதே மாதிரி இந்த குன்னியத்துன்னு சொன்னோம்ல, முதல்ல குன்னியத்துனா என்ன, தாய் தந்தைங்கிற வார்த்தை சேர்ந்து வர்றது. பெயரோட தாய் தந்தைங்கிறது சேர்ந்து வந்தா அதுக்கு பேர் என்னது, குன்னியத்து. அபு உம்முண்டு வரும். அபுன்னு சேர்ந்துட்டால என்ன செய்யணும், ஒரு பேர் வேற யாருக்கும் நினைக்கிறேன். நம்ம அபுவை போட்டு பேரை வைக்கிறோம். அபூபக்கர்னு ஒரு ஆளுக்கு பேரை வைக்கிறோம். அவருக்கு பேர் அபூபக்கர் கிடையாது. வழங்குதா, கன்னியின் தந்தை. கன்னி பெண்ணா ரசூலுல்லாஹ் மகளை கொடுத்ததுனால அவருக்கு பேர் என்னது, அபூபக்கர்னு பேர் வந்துச்சு. அவர் பேர் அது கிடையாது.
அந்த நம்ம என்ன செய்யறோம், அபூபக்கர்னு பேர் வைக்கிறோம். நம்ம காலத்துல அபுங்கிறது நெசப்பேர் ஆகி போச்சு. நம்ம அஜமிகள் அரபிய தெரியாத ஆட்களா இருக்கிறதுனால அபுங்கிற எங்க ஊர்ல யாருக்கு அபு பேர் இருக்கு? அபுங்கிற ஆரம்பிக்கிற பேர் யாருக்காவது இருக்கா? அபு சாலிஹின்லாம் பேர் வைக்கிறாங்கல்ல, இங்க யாரும் இல்ல. சரி பரவாயில்ல. அபு தாஹிர்னு இருக்கிறாங்க. அபு தாஹிர்னா தாஹிருடைய தகப்பனார்னு அர்த்தம். தாஹிர்னு ஒரு புள்ள இருந்தா தான் வைக்க முடியும். சும்மா அர்த்தம் இல்லாம அபு தாஹிர், அபு சாலிஹ், சாலிஹுக்கு வாப்பா, கல்யாணமும் பண்ணும்போது அவனுக்கு அபு ஹனீஃபாலாம் வைக்கிறாங்க. புள்ள பெத்து பேர் வைக்கும் போது அபு வரலாமா? பேர் வைக்கும்போது எப்படி அபுவா இருப்பான்? குழந்தையா இருக்கிறவன் எப்படி அபுவா தந்தையா இருப்பான்னு கேட்கிறேன். குழந்தைக்கு போய் அபுட்டு பேர் வைக்கலாமா? விளங்காம வச்சுட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் பேர் வைக்க மாட்டாங்க. இந்த அபுங்கிறத போட்டு என்ன செய்ய மாட்டாங்க, பேர் வைக்கவே மாட்டாங்க. அது பேர் கிடையாது. அபுன்னா தகப்பன ஆகும்போது தான் என்ன செய்யும், அது கல்யாணம்லாம் ஆகி 25 வயசுக்கு மேலதான் ஒருத்தனுக்கு இந்த அபுங்கிறத சேருமே தவிர பிறக்கும் போது வராது. அப்ப அந்த மாதிரி உள்ளது நம்ம பார்த்துட்டோம். இது அல்லாம லக்கபுன்னு ஒண்ணு இருக்கு. குன்னியத்து இல்லாம லக்கபு. லக்கபுன்னா பட்ட பெயர். பட்ட பெயர்னா என்ன? நம்மளா பட்ட பேர் சொல்லி கூட மாட்டோமா? ஒரு ஆளுக்கு ஒரு அவங்க அப்பா வச்ச பேரா இருக்கு, என்ன செய்வோம், நெட்டையன் குட்டையன் இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா? இப்படியே பேமஸ் ஆயிருப்பாங்க. சில ஆளுக்கு நினைஞ்சிருப்பாங்க நெசப்பேரை யாருக்கும் தெரியாது, நெட்டையனா தான் தெரியும். அவருடைய குணத்தை வச்சு, அவருடைய உயரத்தை வச்சு, கலரை வச்சு, மந்தமா இருக்கிறத வச்சு, இப்ப டீப் லைட் மந்தமா இருந்தா டீப் லைட்பாங்க. இப்ப டீப் லைட் மந்தம் இல்ல, டீப் லைட்லாம் வந்துருச்சு. அந்த காலத்துல டீப் லைட் மினிக்கிட்டு தானே செய்யும், ரொம்ப நேரத்துக்கு பிறகு எரியும். அதனால டீப் லைட் சொல்லிடுவாங்க. இப்ப போட்டவன எரியக்கூடிய எலக்ட்ரானிக் போட்டு ஸ்டோக் போட்டு என்ன செய்யுது, இப்ப வந்துருச்சு. அந்த டீப் லைட் சொல்ல முடியல. அது மாதிரி பட்ட பேரா ஒருத்தனுக்கு டீப் லைட் வர்றான், குண்டா இருந்த யானை வர்றான்னு சொன்னீங்களா இல்லையா? இப்ப பேரே ஒருத்தனுக்கு யானையா போயிடும். இந்த மாதிரி அரபுல என்ன செய்வாங்கன்னா, அவங்கள மார்க்கத்தில் வருத்தப்படக்கூடிய பட்ட பேர் வைக்க கூடாது. அவரே சந்தோஷமா ஏத்துக்கிட்டாருன்னா என்ன செய்யலாம், அந்த பேரை நம்ம சொல்லலாம், தப்பு கிடையாது. அந்த அடிப்படையில் அவங்களே என்ன செய்வாங்க, அந்த அந்த பெயர்களை தங்களுக்கு சொல்ல மறக்க மாட்டாங்க. அப்படி சொல்லி கடைசி என்னவாயிரும்னா அவர் பேரே தெரியாது, பட்ட பெயர்கள் தான் இருக்கும். அப்ப அல்காப், லக்கப்னா பட்ட பெயர், அல்காப்னா பட்ட பெயர்கள். பட்ட பெயர்கள் நினைச்சிருக்கிறாங்க எல்லாம் அறிவிப்பாளருக்கு தான் எல்லாமே. இப்ப நான் சொல்லுவதெல்லாம் யாருக்கு உள்ளதுதான், அறிவிப்பாளர்களை எடுப்பாங்க. ஒவ்வொரு கிதாபிலும் எடுப்பாங்க. ஒரு பட்ட பேர் இருக்குமா, இவருடைய நெசப்பேர் என்னவா இருக்கும், இவருக்கு வாப்பா வச்ச பேர் என்ன என்று தேடி எடுத்து அதை போய் பல வகையிலும் திரட்டி நினைச்சிருப்பாங்க. இப்படி பட்ட பெயர்கள் நூல் எழுதியிருக்கிறாங்க. அப்ப பட்ட பெயர்ல ஒரு ஆளு என்ன ரொம்ப தேவை, பட்ட பெயர் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு பேர்ல 2-3 பேர் இருந்தா குழப்பம் வராது. இவர் இந்த பட்ட பேர் உள்ளார்ல, அந்த பட்ட பேர் உள்ளவர்ல இவரு ரெண்டு வேற வேற ஆட்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அந்த பட்ட பெயர்கள்ங்கிறதுக்காக வேண்டி நினைச்சிருக்கிறாங்க சஹாபாக்கள் தாபியன்கள்ல பட்ட பெயரை கொண்டு அறியப்பட்டவர்கள் அப்படின்னு நூல்கள் நிறைய இருக்குது. பிற்காலத்துக்கு எழுதல. சஹாபாக்கள் தாபியன்கள் இருக்காங்க இல்லையா, அந்த 2 தலைமுறையிலையும் பட்ட பெயர்களால் அறியப்பட்டவர்கள் என்ன செய்யறாங்க, அதை ஒரு பெயரை சொல்லி காட்டுறாங்க. இதுவும் இருக்கிறது. அதே மாதிரி இட்டு கட்டியவர்கள் பலவீனத்தை விட டேஞ்சரானது. இட்டு கட்டியவர்கள் நூல்கள் இருக்கிறது. அதாவது பலவீனர்னா அவர் கவனக்குறைவா மறதியா விட்டுட்டு போனவர்னு அர்த்தம். இட்டு கட்டுறதுன்னு அர்த்தம் வேணும்னு பர்பஸா பிளான் பண்ணி பொய் சொல்லி இவன் தான் டேஞ்சரான ஆள் உள்ளதுலயே. இந்த மாதிரியான ஆட்களுக்குன்னு தனி நூல் இருக்குது. யாரெல்லாம் இட்டு கட்டி இருக்கிறாங்க, அப்படி இட்டு கட்டுறது எப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னா அதுக்கு நிறைய சம்பவங்கள்லாம் இருக்கு. இட்டு கட்டுறது கைமையுமா அவங்க என்ன செய்வாங்க, மாட்டுவாங்க. சபையில ஒருத்தர் ஹதீஸ் சொல்லிட்டு இருப்பாரு. அதுல என்ன செய்வாருன்னு கேட்டா, எனக்கு இன்னாரு அறிவிச்சாரு அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அங்க ஒரு ஆமசன் ஒருத்தர் இருப்பார், அறிஞர். அவர் கேட்பாரு, அப்படியே அவரை நீங்க எப்ப பாத்தீங்க, இந்த ஆண்டு பார்த்தேன்னு ஒரு ஆண்டை சொல்லுவாரு. ஓஹோ, அவர் மௌத்தா போய் 10 வருஷம் கழிச்சு அவர் பாத்திருக்கீங்களா நீங்க அப்படிம்பாரு. அப்ப இட்டுக்கட்டான் வழங்குல உடனே நிரூபிப்பாரு. அவரு ஒரு ஆள் பேரை சொல்லி அறிவிப்பாரு, எனக்கு இப்ராஹிம் சொன்னான்னு அறிவிச்சிட்டு இருப்பாரு. அப்ப ஆமசங்கிற சபையில உட்காந்து செய்வார், கேட்பாரு, அப்படியா நீங்க எப்ப அவர்கிட்ட இந்த செய்தியை கேட்டீங்க, அது 10 வருஷம் முந்தி கேட்டேன் பாரு. ஓ, அவர் மூத்தா போய் 10 வருஷத்துக்கு பிந்தி கூட நீங்க அவரை அறிவிச்சிருக்கிறீங்களே, சபையில வச்சு உடச்சு விடுவாரு. இப்பெல்லாம் இருந்திருக்காங்க. ஹதீஸ்ங்கிற பேர்ல, ரசூலுல்லாஹ் பேர்ல இந்த மாதிரி இட்டு கட்டுறதுக்காண்டி பொய்யாவெல்லாம் என்ன செய்யறது, அவர் அறிவிச்சார் இவர் அறிவிச்சார்னு போடக்கூடியது. இது மாதிரி எல்லாம் என்ன செய்யறது, ஒரு இடத்துல சொல்லிட்டு இன்னொரு இடத்துல மாத்தி சொல்லுவாங்க. அதுலயும் விளங்கி போயிடும். உண்மைன்னா ஒரே மாதிரி வரும்ல, பொய்யா விட்டடிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான், ஒரே மாதிரி எப்பவும் பேச மாட்டான். இங்க ஒரு மாதிரியா பேசுறது, அங்க ஒரு மாதிரியா பேசுறது. இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவதை வைத்து என்ன செய்யும், அந்த இட்டுக்கட்டத்தை கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்க. அதாவது மௌலூன்னு சொல்லுவாங்க. மௌலூன்னா இட்டுக்கட்டப்பட்டது. அந்த இட்டுக்கட்டியவர்கள்ங்கிறத சொல்வதற்காக வேண்டி அல் மௌலூஆத் என்று சொல்லி, கிதாபுல் மௌலூஆத் சொல்லி என்ன செய்யறாங்க, நிறைய நூல்கள் எழுதிக்கிறாங்க.
அதுல வந்து பேரை மட்டும் போடாம என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அவர் இட்டு கட்டின செய்திகளையும் போட்டிருப்பாங்க. இவர் ஒரு இட்டு கட்டின ஆளு, இவர் இட்டு கட்டின செய்தி பட்டியல் இதோண்டு போட்டிருப்பாங்க. அதனால பெரிய பெரிய வால்யூமா இருக்கும். இட்டு கட்டியவர் வெறும் பேரை மட்டும் போட்டுற மாட்டாங்க. அதுல என்னவும் இருக்கு, இவர் இட்டு கட்டின செய்தி என்னன்னதெல்லாம் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி இட்டு கட்டுறது கண்டுபிடிச்சாங்க என்பதெல்லாம் விவரமா கொடுத்திருப்பாங்க. இப்படியும் நூல்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வந்து அந்த ஹதீஸ்ல வந்து ரொம்ப நல்ல ஆட்களா இருந்திருப்பாங்க. இருந்தாலும் வயசுங்கிற ஒரு கோளாறுனால ஒரு வயசுக்கு மேல அவங்களுடைய இதெல்லாம் குறைஞ்சு போயிடும். அதிகமான பேருக்கு அப்படி ஆகுதுல, ஒரு 50-60 வயசு ஒழுங்கா இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், நினைவாற்றல் குறைஞ்சிரும், வாய் உளர ஆரம்பிச்சிடும், நினைவாற்றல் கம்மியா போயிடும், நேற்று சொன்னது இன்னைக்கு இல்லைன்னு மறந்துடுவாங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கிறவங்களுக்கு பேரு வந்து இஃப்திலாத்துன்னு, இந்த மாதிரி குறைக்கு பேர் என்னது, இஃப்திலாத்துன்னு பேரு. இவர் நல்ல ஒரு ஆளா இருப்பாரு. நல்ல ஒரு ஆளா இருந்தாலும் இவர் ஒரு 60ல வந்து ஒரு மூளை குழம்பிட்டாருன்னு வைங்க, 60 வயசுல. அப்ப இவர் ஹதீஸ் நம்ம எது வரைக்கும் தான் ஏத்துக்கிறேன்னு, 59 வயசுக்குள்ள அறிவிச்சா தான் ஏத்துக்கிறேன். இவருடைய 60வது வயசுல அறிவிச்சாருன்னு தெரிய வந்தா என்ன செய்யணும், விட்டுருணும். இவர் யாவு சக்தி கம்மியான காலத்து ஆள் நல்லவர் தான், வேணும்லாம் அவர் செய்யல, வயசுனால அவர் பண்ணிட்டாரு. உன்னோட கொண்டு உளர்னா கூட குற்றவாளி கிடையாது, அவர் பாவியும் கிடையாது. ஆனா ஹதீஸ் ஏத்துக்கிற முடியாதுல்ல, நம்ம அந்த ஹதீஸ் என்ன செய்ய முடியாது. ஏன்னு கேட்டா அவர் வந்து மூளை குழம்பிட்டாரு. அப்ப மூளை குழம்பின ஆட்களுடைய ஹதீசுகளா இருந்தால் அதை நம்ம அப்படியே ஏத்துக்கிற முடியாது. மூளை குழம்பின ஆட்கள் ரெக்கார்டு வந்துருச்சுன்னா அதை 3 வகையா பிரிப்பாங்க. எப்படி பிரிப்பாங்க, இவர் மூளை குழம்புனதுக்கு முந்தி அறிவித்தவை, மூளை குழம்புனதுக்கு பிந்தி அறிவித்தவை, எப்ப அறிவித்தார் என்று பிரித்தறிய முடியாதவை, இந்த 3 பிரிச்சிருவாங்க. இதை மூளை குழம்புறதுக்கு முந்தி அறிவிச்சாரா, மூளை குழம்புறதுக்கு பிந்தி அறிவிச்சாரான்னு தெரியாது. இப்ப அந்த மாதிரி உள்ளது. இப்ப உதாரணமா எடுத்துக்கிறோமே, அப்துல் காதர்னு ஒரு அறிவிப்பாளர் இருக்காரு. அவர்கிட்ட வந்து ஒரு 2 பேர் மாணவரா இருக்கிறாங்க. 2 பேர் அவர்கிட்ட என்ன செய்யறாங்க, படிக்கிறாங்க. இந்த 2 பேரும் ஒரு ஏயும் பியும் வச்சுக்கிறீங்களேன், ஏயும் பியும் அவர்கிட்ட படிக்கிறாங்க. எப்ப படிக்கிறாங்க, ஒரு 55 வயசு வரைக்கும் அவர்கிட்ட படிக்கிறாங்க. அதோட உங்க வேலையை பார்த்துட்டு போய் வேற ஊருக்கு போயிட்டாங்க. இவங்க அறிவிச்ச எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கலாம். ஏன் ஏத்துக்கலாம், இவர் 55 வயசு வரைக்கும் தான் அவர்கிட்ட மாணவரா இருந்திருக்கிறாங்க. இன்னொருத்தர் இன்னும் சி டி என்ன செய்யறாங்கன்னா 55ல வந்து சேர்றாங்க. அவர்கிட்ட ஹதீஸ்களை கத்துக்கிறாங்க. 65 வயசு வரைக்கும் அவர்கிட்ட இருக்கிறாங்க. 10 வருஷ காலம் அவர்கிட்ட மாணவரா இருக்கிறாங்க. இப்ப இவங்க அறிவிச்சது எப்படி கண்டுபிடிக்க முடியுமா, 55ல இருந்து 60 வரைக்கும் நல்லது இருக்குது, 60ல இருந்து 65 வரைக்கும் கெட்டது. குழம்பிட்டார்ல ஆளு. இவர்கிட்ட 55 வயசு இவருக்கு ஆகும் பொழுது சியும் டியும் வந்து இவர்கிட்ட படிக்கிறாங்க. 55ல இருந்து 59 வரைக்கும் படிச்சா பிரச்சனை இல்ல, 65 வரைக்கும் படிச்சு விட்டாங்க. அப்ப 65 வரைக்கும் படிச்சாங்கன்னா இவர் அறிவிச்ச ஹதீஸ் வந்து 56வது வயசுல அறிவிச்ச ஹதீஸா, 57ல அறிவிச்சதா, 65ல அறிவிச்சான்னு தெரியல. இது பெண்டிங்ல வச்சிருவாங்க. இது நம்ம தெரியாதனால இது நிறுத்தி வச்சிருந்தேன், இதை நம்ம ஏத்துக்கிற கூடாதுன்றுவாங்க. இன்னும் 2 பேர் இஎஃப் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இவருடைய 61ல வந்து இவர்கிட்ட சேர்றாங்க. இவர் இந்த ஆசிரியருடைய 61வது வயசுல வந்து என்ன செய்யறாங்க, இவர்கிட்ட சேர்றாங்க. அப்ப இது எல்லாமே என்னது, மூலக்குழம்புக்கு பிந்தி உள்ளதுதான். அப்ப ஏயும் பியும் அறிவிச்சதை ஏத்துக்கலாம், சி டி அறிவிக்கிறது நிறுத்தி வச்சிருந்தேன், இஎஃப் அறிவிச்சா தள்ளி விட்டுறணும். இப்படின்னு இருக்கா இல்லையா, இதான் வந்து இந்த மூளை குழம்புனதுக்குரிய ரூல். அது பின்னாடி ஹதீஸ் கலையை விளக்குவோம். மூளை குழம்பியவர்கள் நூலில் இருக்கிறாங்க. இதுக்காக வேண்டி யாரெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல சேஞ்ச் ஆகி போயிட்டாங்களோ அவங்களையெல்லாம் எடுத்து அந்த மாதிரி பட்டியலில் யார் யாரெல்லாம் வர்றான்னு சொல்லி அதுக்குன்னு என்ன செய்யறாங்க, இவர் வந்து கடைசி காலத்துல ஆள் நல்ல ஆள் தான், கடைசி காலத்துல எல்லாம் போயிடுச்சு, அவருக்கு நினைவாற்றெல்லாம் போயிடுச்சு என்கிற மாதிரி என்ன செஞ்சிருக்கிறாங்க, இதுக்கும் நூல் எழுதியிருக்கிறாங்க. எப்படி எத்தனை வகையை எழுதியிருக்காங்க நீங்க பாருங்க. இஃப்திலாத்து இந்த செயலுக்கு பேர் முக்தலித்து. முக்தலித்துன்னா மூளை குழம்பியவர், இஃப்திலாத்துன்னா மூளை குழம்புதல். அந்த முக்தலித்துன்னு போடுங்களேன். முக்தலித்தீன்கிற பெயர்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க, இதுவும் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அறிவித்து விட்டு மறந்தவர், அதாவது சில ஆளுக்கு ஹதீஸ் அறிவிப்பாங்க, அறிவிச்சுட்டு நீங்க இப்படி ஒரு ஹதீஸ் சொன்னீங்களாம்ல, இல்லையா யாவும் இல்லையாரு, அவரே மறந்திருப்பாரு. அப்ப தானே அறிவித்து தானே மறந்தவர் அப்படிங்கிற தலைப்புல நூல் எழுதியிருக்கிறாங்க. அறிவித்து விட்டு மறந்தவர் தமிழ்ல போட்டுக்கிற ஹத்தத நசிய, அவரே அறிவித்திருப்பாரு 10 வருஷம் முந்தைய. அது மனுஷனுக்கு ஏற்படத்தானே செய்யும். என்கிட்ட ஒரு 10 வருஷம் முந்தைய பேசலாம்னா நான் என்ன செய்வேன், யாவும் இல்லையா அப்படி நினைவு இல்லைன்னு சொல்லுமா இல்லையா. மனிதர்களும் வருது பெரிய குறை கிடையாது. ஒரு காலத்துக்கு முன்னாடி செஞ்சதை பற்றி கேட்டால் கரெக்டா அனைத்து ஞாபகம் இருக்காது. 10 வருஷத்துக்கு முந்தின விஷயத்தை என்கிட்ட கேட்டீங்கன்னு வைங்க,
10 விஷயத்தை கேட்டீங்கன்னா 2 விஷயத்தை கரெக்டா யாவும் இருக்கும். இன்னும் 2 விஷயம் அநேகமா சொன்ன மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவேன். இன்னொரு 6 விஷயம் அப்படி யாவுமே இல்லையேன்றுவேன். இது எல்லா மனுஷனுக்கும் உள்ள ஒரு விஷயம் தான். அப்ப ஹதீஸை அறிவித்தவர்களே அறிவித்து மறந்தவர்கள், அவங்க ஹதீஸ் அறிவிச்சது அவங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி இதுக்குன்ற லிஸ்ட் போட்டிருக்காங்க. ஒரு காலத்துல அறிவிச்சாரு, இத்தனை ஆண்டுக்கு பின்னாடி இன்னார் போய் அவர்கிட்ட கேட்கும் பொழுது அப்படி ஹதீஸ் அதான் நானும் அறிவிச்சனா என்று கேட்பாரு. அந்த மாதிரியாக மறந்து விட்டவர்கள் அதுக்கு என்ன செய்யறாங்க, நூல் எழுதிக்கிறாங்க. மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவிக் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் TNTJ மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மன்னடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. அதுக்கடுத்து இந்த அருஞ்சொற்கள் இருக்குல்ல, அருஞ்சொற்கள்னா ரொம்ப ரேரா பயன்படுத்துறது. வழக்கத்துல உள்ள சொற்களுக்கு எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும். அரிதாக உள்ள சொற்கள் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் என்னைக்காவது பயன்படுத்தக்கூடிய பண்டிதர்கள் மட்டும் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் இருக்கிறது. ஹதீஸ்கள் இப்படி வரும். அதாவது சாதாரண பழக்கத்தில் பேச்சில் அந்த சொல்ல பயன்படுத்த மாட்டாங்க. ஆனா டிக்ஷனரியில் அர்த்தம் இருக்கும். அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அரிதாக பயன்படுத்துற சொற்களையும் பேசி இருக்கிறார்கள். அதுக்கு நூல் இருக்காங்க, கரீபுல் ஹதீஸ், ஹதீஸில் உள்ள அருஞ்சொற்கள். அதுக்கு அர்த்தம் இந்த ஹதீஸ் இந்த சொல் நடைமுறையில் இல்ல, ஆனா இலக்கியத்துல எல்லாம் இருக்கிறது. அது எழுத படிக்க தெரியாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இலக்கியவாதிகள் பயன்படுத்துற சொல்ல நினைஞ்சிருக்கிறாங்க, பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு ஹதீஸ்ல சாதாரணமா நமக்கு அர்த்தம் தெரியாட்டி இதுல போய் பார்த்துடலாம். கரீபுல் ஹதீஸ்ல போய் பார்த்தோம்னு சொன்னா கரீபுல் ஹதீஸ் இதுவும் நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க, எழுதி இருக்கிறாங்க. இப்படியும் நூல்கள் இருக்கிறது. அதே மாதிரி இன்னும் சில நூல்கள் என்ன செய்யறாங்கன்னா, சில ஃபேமஸான கிதாபுகள் இருக்கும், பிரபல்யமான கிதாபுகள், அது மக்கள்கிட்ட ரொம்ப ரீச் ஆகி போயிருக்கும். அந்த கிதாபுல பலவீனமான ஹதீஸ் இருக்குன்னு வைங்க, அதை மக்கள் நம்பிடக்கூடாது என்பதற்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த நூலை எடுத்துக்கொண்டு இதில் உள்ள பலவீனமானவைன்னு போடுவாங்க. உதாரணமா திருமதி எடுத்துக்கிட்டா, திருமதியில் உள்ள பலவீனமானவை, அபுதாபியில் உள்ள பலவீனமானவை, ரியாலு சாலிஹின்ல உள்ள, ரியாலு சாலிஹின் கொண்டு வந்தீங்க, ரியாலு சாலிஹின்ல உள்ள பலவீனமானவை பல பேர் நூல் எழுதியிருக்கிறாங்க. என்ன ஒரு 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் குறிச்சு போடலாம். அந்த புக்கை கையில வச்சுட்டு ஒரு ஆள் உட்கார்ந்து என்ன செய்யலாம், டக்கு டக்குன்னு எதெல்லாம் பலவீனமான எடுத்துடலாம். அப்ப அதபுல் முஃபரத் புகாரி எழுதியிருக்கிறாரு, அதுல உள்ள பலவீனமானவை. அப்ப பலவீனமானவைங்கிற பெயர்ல பிரபலமான நூல்கள்ல பலவீனமான ஹதீஸ் இருக்குமே, ஆனால் அதை மக்கள் படித்து சரி நினைத்து அமல் செஞ்சிடக்கூடாது. மக்கள்கிட்ட ஃபேமஸான நூலா இருக்குது, அதை போய் மக்கள் வாங்கி படிப்பாங்க. அதுல தப்பான ஹதீஸ் இருந்துச்சுன்னு வைங்க, அதை அவங்க அமல் செஞ்சாங்கன்னா பாவமா போயிடும். அப்ப அதை எச்சரிக்கை பண்ணணும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு பிரபலமான நூல்கள்லையும் எந்த அளவுக்குன்னா, புகாரியில பலவீனமான ஹதீஸ் தாரகுத்தினி எழுதுறாரு. புகாரியை கூட அவர் விட்டு வைக்கல. தாரகுத்தினிங்கிறவர் என்ன செய்யறாரு, புகாரி மேல விமர்சனம். அவர் நூல் அடுத்த காலத்தில் உள்ளவர், ரொம்ப கிட்டத்தில் உள்ளவர் தானே, இவருக்கு அடுத்தவர் அவரு. அவர் புகாரிக்கு கூட என்ன செஞ்சார், அவரு நூல் போட்டாரு. ஆனா அவருடைய விமர்சனங்கள் சிலது சரியா இருந்தாலும் பலது சரியா இல்லைன்னு அதுக்கு மறுப்பு நூல் போட்டிருக்கிறாங்க. அது ஒரு விஷயம். ஆனா எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, மக்கள்கிட்ட ஒரு நூல் சென்றடைந்து விட்டது என்றால்
அதுல வந்து என்னென்ன மாதிரி பிழைகள்லாம் இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுற வகையில ரியாலு சாலிஹின், அதபுல் முஃபரது, தர்கீபு தர்ஹீபு, அபுதாவுது நசை, திருமதி இப்னு மாஜா, இந்த மாதிரி மக்கள்கிட்ட பிரபலமான நூல்கள்லாம் எடுத்துக்கொண்டு அதுல எதெல்லாம் பலவீனமான ஹதீஸ் அதை மட்டும் பொறுக்கி எடுத்து இந்த ஹதீஸ் இந்த பாடத்தில் இடம்பெற்றிருக்கிறது, இது இன்னென்ன காரணத்தினால் பலவீனமானது என்று ஹதீஸ்களை இப்படி எழுதப்பட்ட நூல்களும் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. அது ஈஸியா என்ன செய்யலாம், இதுக்கு பேர் தஹ்ரீஜ்பாங்க. தஹ்ரீஜ்னா ஒரு நூலை எடுத்துக்கொண்டு அதுல உள்ள அறிவிப்பாளர்கள்லாம் கரெக்டா இருக்கிறாங்களா, இவர் எழுத மாட்டாரு, இவர் வந்து திரட்டவும் மாட்டாரு, திரட்டின நூலை வந்து திறனாய்வு செய்வார், திறனாய்வு செஞ்சு எழுதுவார். அதே மாதிரி வந்து அதாவது ஹதீஸ்ல வந்து இப்ப இட்டுக்கட்டப்பட்டது தான் நம்ம மோசம் நினைச்சிட்டு இருக்கிறோம். சரியா, பலவீனமானது முதல்ல, சரியானது, அதுக்கப்புறம் பலவீனமானது, அதுக்கப்புறம் இட்டுக்கட்டப்பட்டதுன்னு இருக்கு. இதை விட மோசமானது ஒன்று இருக்குது. இட்டுக்கட்டப்பட்டதை விட மோசமானது என்னன்னு கேட்டா, அப்படி இட்டுக்கட்டி கூட இருக்க மாட்டாங்க, அதை சொல்றது. அதாவது இட்டுக்கட்டி ஆட்சி இருந்தாலாச்சு நமக்கு முந்தின காலத்துல எவனாச்சும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லி இருந்தா அதாச்சும் ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம், அதை நம்பி சொன்னோம்னு. இது எந்த ஒரு அடிப்படையுமே இருக்காது. லா அஸ்ல லஹும்பாங்க. இதுக்கு எந்த ஒரு அடிப்படையும் இருக்காது. இவன் தான் சொல்றான், முதல்ல சொல்லுவான். இப்படியான அந்த ஹதீஸ் தொகுக்கப்பட்ட காலம் இருக்குல்ல, அந்த காலத்தில வந்து எவனும் இட்டு கட்டாம, யாரும் சொல்லாம, எந்த ஒரு நூலையும் பதிவு செய்யாம 300க்கு பிந்தி வந்தவன் அவனா சொல்றது. ஹிஜ்ரி 300க்கு பின்னாடி வந்தவன் என்ன செய்யறது, அவனா விட்டு அடிக்கிறதுக்கு பேர் தான் உள்ள மகா டேஞ்சர். இவன் வந்து முந்தின எவனோ இட்டு கட்டினது நம்பி சொன்னா கூட பெரிய குற்றம் வராது. நான் நம்பிட்டேன், என்ன செய்யறது, சரியான ஹதீஸ் நம்பிட்டேன்னு சொல்லிடலாம். இவனுக்கே தெரியும் நம்ம தான் இட்டு கட்டுறோம். அப்ப அந்த மாதிரி வந்து அசலே இல்லாம வந்து என்ன செய்வாங்க, நிறைய இது அது அந்த பயான்கள் எல்லாம் வரது. அப்படி நூலை பார்த்து சொல்ல மாட்டாங்க. அஜர்குமார்கள் பயான்ல இருக்குதுல்ல, விட்டு அடிக்கிறது பயான் ருசிக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறது, வாயில வந்ததெல்லாம் ஒரு முறை ஈசா நபி போய் கொண்டிருக்கும் பொழுதுன்னு ஆரம்பிப்பாங்க. இவன் எங்க போய் ஈசா நபி பார்த்தா இது யார் இவனுக்கு சொன்னா, ஒரு புக்குலையுமே இருக்காது, எந்த ஒரு இட்டு கட்டப்பட்ட நூல்கள்ல கூட இருக்காது. இவனா ஒரு கற்பனையா எழுதி கொண்டு என்ன செய்யறது, பேசுறது. இப்படியான மக்கள்கிட்ட பிரபலம் அடைந்த ஹதீசுகளை எல்லாம் அதுக்கு ஒரு நூல் போட்டிருக்கிறாங்க. ஒரு நூலில் நிறைய பேர் இப்னு தைமியாவுல இருந்து, ஸஹபியில இருந்து ஏராளமான பேர் நினைஞ்சிருக்கிறாங்க. இது மாதிரியான நூல்களும் எழுதியிருக்கிறாங்க. அடிப்படையற்றவை எல்லாம் அசலகு, அடிப்படையற்றவை அப்படிங்கிற பேர்ல நினைஞ்சிருக்கிறாங்க. அதை எழுதியிருக்கிறாங்க. இது மாதிரி எல்லாம் ஹதீசுகளை வந்து நூல்களை வந்து தொகுத்து எழுதியிருக்கிறாங்க. இது ஒன்னாச்சா. அதுக்கு அடுத்தது இதெல்லாம் வந்து ஹதீஸை பற்றி அறிவிப்பாளர்கள் தொடர்பான நூல்கள் தான் இது. அதுக்கப்புறம் ஹதீஸ் கலையை பற்றி நூல்கள் நிறைய இருக்கிறது. ஹதீஸ் கலைன்னா என்ன, ஒரு ஹதீஸை வந்து சரியானது என்று எப்ப சொல்லலாம், சரியான ஹதீஸுக்கு என்ன கண்டிஷன், பலவீனமான ஹதீஸுக்கு என்ன கண்டிஷன், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுக்கு என்ன கண்டிஷன். அப்ப அந்த ஒவ்வொன்ற ஹசன்டா என்ன, மௌலூண்டா என்ன, முன்கத்தீண்டா என்ன, முர்சல்டா என்ன, மர்ஃபூண்டா என்ன, முஸ்னதுண்டா என்ன, இப்படி இருந்து அந்த துறையை பற்றி விளக்குவது. அந்த துறையை பற்றி விளக்குவதற்கு என்ன இருக்கிறது, நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த மாதிரி இப்னு ஹஜர் எழுதியிருக்கிறாரு, இப்னு ஸலாஹ் எழுதியிருக்கிறாரு, ஸஹபி எழுதியிருக்கிறாரு, ஹாஃபில் இராக்கி எழுதியிருக்கிறாரு. இந்த மாதிரியான எழுதப்பட்ட நூல்கள் எல்லாம் என்ன இருக்கிறது, ஹதீஸ் துறை சம்பந்தப்பட்டது. அதாவது அதைத்தான் நம்ம கடைசி உங்களுக்கு விளக்க போறோம். ஹதீஸ்னா என்னங்கிற விளக்கம்ல, அந்த மாதிரி நூல்கள்ல உள்ள செய்தி தான் அந்த பாடத்தினுடைய அடிப்படை. உங்களுக்கு இதெல்லாம் முன்னுரை தான். இது இப்ப நம்ம சொல்றதெல்லாம் ஒரு கூடுதல் தகவலுக்கு தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க. ஹதீஸ் சஹீ லைஃப் எப்படி பிரிக்கிறாங்க என்ற விவரம் வரும்பொழுது உங்களுக்கு அது தெரியும். அதுதான் அந்த முஸ்தலஹுல் ஹதீஸ்பாங்க அல்லது உசூலுல் ஹதீஸ்பாங்க. ஹதீஸுடைய உசூல், ஹதீஸுடைய ரூல்ஸ் இருக்குல்ல, ஹதீஸுடைய ரூல்ஸ் வந்து என்ன இருக்குது. நான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட, மூளை குழம்பி போய்விட்டால் அவருக்கு என்ன ரூல், ஒரு ரூல் சொன்னல, ஒருத்தர் மூளை குழம்பிட்டாருன்னா அவரை எந்த மாதிரி நம்ம டீல் பண்ணி கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரூல்கள்லாம் இருக்குல்ல. இந்த ரூல்கள்லாம் வந்து அவங்களா விட்டு அடிச்சாங்கன்னு இல்ல, அதான் லாஜிக்கா இருக்கும். லாஜிக்காவே நம்ம கரெக்டா சொல்லலாம். நம்மளே என்ன செய்யலாம், நம்ம அறிவுக்கு அது கரெக்டா தான் இருக்குங்கிறது தெரியும். அந்த மாதிரியான அடிப்படையில் உசூல்களை விளக்குவதற்காக வேண்டி பல நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அந்த மாதிரி நூல்களுக்கு பேர் உசூலுல் ஹதீஸ் என்று சொல்வார்கள், அல்லது முஸ்தலஹுல் ஹதீஸ். உசூலுல் ஹதீஸ் ஒன்னு போட்டுக்கிறங்க, அதாவது ஹதீஸுடைய விதிமுறைகள், ஹதீஸ் கலையுடைய விதிமுறைகள் போட்டு அந்த விதிமுறைகளை எல்லாம் சொல்லித் தருவதற்கு அதுக்குரிய காரண காரியங்களோட, உதாரணங்களோட, ஆதாரங்களோட, இந்த விதி எப்படி ஏன் உருவாக்கணும் என்ற காரணங்களோட எல்லாம் அந்த நூல்கள் இணைஞ்சிருப்பாங்க, விளக்கி இருப்பாங்க. இதுதான் ஹதீஸ் கலை நூல்னு சொல்ற, ஹதீஸுடைய துறை சம்பந்தப்பட்டது.
இதெல்லாம் ஆட்களை பத்தின விவரம். பலவீனமானவர்களை நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது என்று விதியில எழுதிருவாங்க. பலவீனமான யாருன்னு போய் அதுல போய் பார்க்கணும். இவங்க என்ன எழுதிருப்பாங்க, நினைவாற்றல் கம்மியா இருந்தாலும் ஏத்துக்கிறாதீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திப்பு இல்லாட்டி ஏத்துக்கிறாதீங்க என்ற டீட்டெயில் தாங்க இருக்கும். நீங்க ஒருத்தர் சந்திச்சாருன்னு எங்க போய் பார்க்கணும்? இப்ப நான் சொன்ன நூல்களை போய் தேடி பார்க்கணும். மூத்துடைய மூத்த பார்த்து அது மாதிரி பார்த்து மூளை குழம்பு போயிட்டாரா, மூளை குழம்புனா ஏத்துக்கிறாதுன்னு ரூலை சொல்லிடுவாங்க. யாரு மூளை குழம்புனா எந்தெந்த ஆளு எப்ப மூளை குழம்புனாங்க, அவங்களுடைய எந்த ஹதீஸ்ல ஏத்துக்கலாங்கிற டீட்டெயிலாம் வேற நூல்கள்ல கிடைக்கும். அப்ப இந்த உசூலுல் ஹதீஸ்ல என்ன இருக்கும்னா சட்டங்கள் தான் இருக்கும். ஹதீஸ்களை தொகுக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் தான் இருக்கும். இந்த மாதிரி உசூலுல் ஹதீஸ் சம்பந்தமாக நினைஞ்சிருக்கிறாங்க, நிறைய நூல்களை எழுதியிருக்கிறாங்க. அது போக சில ஹதீஸ் சம்பந்தம் இல்லாத நூல்கள் இருக்கும், ரொம்ப பிரபலமா இருக்கும். இப்ப உதாரணமா இஹ்யா உலுமுதி கசாலி இமாம் இஹ்யான்னு எழுதியிருக்கு. அது பயங்கரமா தலையில தூக்கி வச்சு என்ன செய்வாங்க, கொண்டாடுவாங்க. அதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அந்த நூல் வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆயிருக்கு. உடனே இது மக்கள்கிட்ட ஃபேமஸ் ஆயிருக்குது என்றா அதை எச்சரிக்கை பண்ணணும் என்று இஹ்யாவுல எவ்வளவு ஹதீஸ்களை இட்டு கட்டி இருக்கிறார், பொய்யானது போட்டிருக்காருன்னு ஒரு தனி நூல் எழுதியிருக்கிறாங்க. இஹ்யாங்கிற அந்த கிதாபுல ரசூலுல்லாஹ் சொல்லாத எவ்வளவு விஷயங்களை ஒரு வாட்டுக்கு நினைஞ்சிருக்காரு, கூட்டு அடிச்சிருக்காரு, பலவீனமானது எவ்வளவு இடம்பெற்றிருக்குங்கிறத அதை பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்ப ஹனபி மதுஹப்ல வந்து அத்தாரிட்டியா ஹிதாயான்னு ஒரு கிதாப் வச்சிருக்காங்க. அதான் எல்லாத்துக்கும் மூலமா அவங்க வச்சிருப்பாங்க. அந்த ஹிதாயாவுல வந்து சட்டங்கள்லாம் ஹதீஸை போட்டு சட்டம் சொல்லுவாங்க, அப்படி ஒரு ஹதீஸே இருக்காது. அப்ப அந்த ஹிதாயாவில் உள்ள ஹதீஸ் இல்லாமல் ஹதீஸ் என்று எழுதப்பட்டவை, இஹ்யாவில் உள்ள ஹதீஸ் புக் இல்லாம வேற துறை நூல்கள்லையும் ஹதீஸை மேற்கோள் காட்டுவாங்கல்ல, அதை விளக்குறதுக்கு நூல்கள் எழுதுறாங்க. ஹதீஸ் நூல் கிடையாது இஹ்யாங்கிறது. அவர் வேற விஷயத்தை எழுதுவாரு, அங்கங்க ரெண்டு ஹதீஸை போடுவாரு. ஹிதாயாங்கிறது ஃபிக்ஹ் கிதாப், ஹனபி ஃபிக்ஹ் கிதாப் தான், ஹதீஸ் கிதாப் இல்ல. அங்கங்க சட்டத்தை சொல்வதற்கு என்ன செய்வார், ஒன்னு ரெண்டு ஹதீஸை கொண்டாந்து போடுவாரு. அப்ப அந்த மாதிரி நூல்களையும் விடாம தேடி பிடிச்சு மக்கள்கிட்ட பிரபல்யமாச்சுன்னா விடக்கூடாது, அம்பலப்படுத்தி ஆகணும் என்பதற்காக வேண்டி அதுக்கு நினைஞ்சிருக்கிறாங்க, நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. இப்படி இந்த ஹதீஸ் துறைக்காக வேண்டி ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் தான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். இதை விட நிறைய ஒவ்வொரு துறையா ஒரு ஆளை பத்தியே நூல்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. ஒத்த ஆளை பத்தி நினைஞ்சிருக்கிறாங்க. ஒரு கருத்து வேறுபாடு, அவ்வளவு கருத்து வேறுபாடு முடிவே செய்ய முடியாது. அத்த விழாவாரியா விளக்கு என்ன செய்யிருக்காங்க, அது மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. அது மாதிரி புகாரியின் அறிவிப்பாளர்கள் அப்படின்னு தனி நூல்கள் இருக்கிறது, முஸ்லிமின் அறிவிப்பாளர்கள் அப்படின்னு தனி, அதுல உள்ள அறிவிப்பாளர்கள் பத்தி டீட்டெயில் பூரா என்ன செய்யும் அதுல கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு நூலுக்கு உள்ள அறிவிப்பாளர்கள் எது வந்து அடுத்தவங்க செய்யாம இருக்கிறாங்களோ அல்லது முழுமையா செய்யாம இருக்கிறாங்களோ அதை கண்டறிந்து இவங்களும் செய்ய ஆசைப்படுறது. இப்படியாக நினைஞ்சாங்க ஹதீஸ்களை. அந்த காலத்து இன்னொரு விஷயம், இந்த காலத்துல எழுதுனா ஒரு கமர்ஷியல் அதுல அடங்கி இருக்குது. நம்ம புஸ்தகம் எழுதுனா என்ன செய்வோம், ஓசியாவை கொடுக்குறோம், புஸ்தகம் எழுதுறோம், அது பிரிண்ட் பண்றோம், அச்சிடுறோம், விற்பனை செய்யறோம். அதுல இருந்து அந்த போடுறவங்களுக்கு என்ன இருக்கு, ஒரு ஃபாயிதா கிடைக்கிறது. அந்த மாதிரி நோக்கமாக இந்த காலத்துல புத்தகம் எழுதுறவங்களுக்கு இருக்கு. அந்த காலத்துல என்ன இதெல்லாம் உட்காந்து மெனக்கட்டாங்களா, இதுல என்ன அவங்க அடைஞ்சது என்ன, ஒண்ணும் கிடையாது. சல்லிக்காது புண்ணியம் கிடையாது. லைஃப் எல்லாம் இதுல தான் அவங்களுக்கு போனச்சே தவிர இந்த மாதிரி எல்லாம் மெனக்கட்டதுனால அவங்க என்ன புக்கை போட்டு விற்க முடியும். உட்கார்ந்து எழுதி வச்சிருப்பாங்க. மாணவர்கள் எல்லாம் வந்து நாங்க பதிவு பண்ணி காப்பி பண்ணிக்கிறோம்பாங்க. உட்கார்ந்து கையில தர மாட்டோம், உட்கார்ந்து எழுதிட்டு போ அப்படிம்பாங்க. எழுதிட்டு என்ன செய்வாங்க, எழுதி அவர்கிட்ட படிச்சு காட்டணும். படிச்சு காட்டி அவர் திருத்தம்லாம் சொல்லுவாரு. அவர் ஒன்னு சொல்ல, நீ ஒன்னு எழுதிடக்கூடாது இல்லையா, அவர் ஓகேன்னு சொன்னா தான் அது காப்பின்னு ஒத்துக்குருவாங்க. இப்ப ஜெராக்ஸ் எல்லாம் மிஷின் வந்து கரெக்டா எடுத்துருது. அப்ப அது குழப்பம் வராது. ஒரே மாதிரி தான் எல்லா ஒரு பிரிண்ட் ஒரு புக் அடிச்சோம்னா எல்லா புக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு பார்த்து எழுதுறதுல என்ன வர மிஸ்டேக் வந்துருமா இல்லையா, அதுக்கு நூல் இருக்கிறது. அதுக்கு என்ன இஜாசத்துன்னு தலைப்பில் நினைச்சிருக்காங்க. இஜாசன்னா பர்மிஷன் கொடுத்தல். பர்மிஷன் கொடுத்தா தான் நூல் ஆகும். புகாரியுடைய நூல் என்று எப்போது ஏற்றுக்கொள்ளப்படும்னா அந்த புகாரியுடைய மாணவர் என்ன செய்யணும், எனக்கு இஜாசத்து கொடுத்தாரு, இந்த என்னுடைய நூலை பிரதி எடுக்க அனுமதி கொடுத்தாரு, அவர் முன்னிலையில் பிரதி எடுத்தேன், அதை வாட்சி காட்டினேன், அவர் ஓகே சொன்னாரு என்று சொன்ன பிறகுதான் அது புகாரி ஆகும். அப்ப இஜாசத்துங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, அது மாதிரி பண்றாங்க. அதே மாதிரி இம்லா டிக்டேஷன் பண்றது. இம்லான்னு என்னது, சும்மா வாயினால சொல்லி எழுத சொல்லுவது. அது டிக்டேஷனுக்கு என்று அதுக்குரிய ரூல்கள்லாம் என்ன, அதுக்குரிய விதிகள்லாம் அதுக்கு நூல்கள் எழுதிக்கிறாங்க. சொல்லி முடியாத துறை அதுல இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி எல்லாம் வந்து இவங்க செஞ்ச சேவைகள் வந்து ஒரு பெரிய அளப்பரிய சேவை. எந்த ஒரு ஃபாயிதாவும் இல்லாம, எந்த ஒரு ஆதாயமும் இல்லாம, கஷ்டமான காலத்துல பிரிண்ட்லாம் இல்லாம, கம்ப்யூட்டர்லாம் இல்லாம, பேப்பர் கூட எழுதுறதுக்கு இந்த மாதிரி இங்கு பேனாவெல்லாம் இல்லாத காலத்துல வந்து இந்த மாதிரிலாம் தொண்டாட்டி இருக்கிறார்கள். இதை ஒரு அடிப்படையை முளைக்கு கொள்ள வேண்டியது. இனி அடுத்து என்ன செய்ய தகவலை வைத்துக் கொண்டு இப்ப நாளையிலிருந்து என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ், ஒரு ஹதீஸை சரியானது எப்படி சொல்வது, தவறானது எப்படி சொல்வது, இந்த காரணத்தினால் அது ஏன் தவறு ஆகுது,
அதை சரின்னு சொன்ன என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நீங்க சந்திக்கிற விஷயங்கள். இதெல்லாம் உங்களுக்கு உள்ள விஷயங்கள். இது இப்ப நாளைக்கு சொல்ல போற விஷயங்கள் தான் நீங்க மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களா இருக்கும். இது மக்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகுமா? இப்ப நம்ம சொன்ன இதனால சொன்ன விஷயம் எதுவுமே செய்யாது. பொதுமக்கள் போய் பயானில் இதை சொல்ல முடியுமா உங்களுக்கு? பொதுமக்கள் இதை கேட்பானா? உங்கள்கிட்ட வந்து முஸ்தகரஜா என்னன்னு உங்களை கேட்க போறானா? முஸ்லிம் என்னன்னு கேட்பான். நீங்க தான் விளக்க போறீங்களா? இதெல்லாம் உங்களுடைய இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அதை சொல்வதற்கு என்ன இருக்கு? இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்த ஒரு ஆத்தன்டிக்கான விஷயம் தான் இது. அதுக்கு சொல்லப்பட்ட விஷயம். நாளை இருந்து என்ன செய்யறோம்? இதுவரைக்கும் உள்ள பீடிகைகள். நாளை இருந்து இன்ஷா அல்லாஹ் ஹதீஸ் கலைக்குள்ள இன்ஷா அல்லாஹ் நம்ம நுழைவோம்.